உன் அப்பா அங்க வெயிட் பண்றாரு. போ போ. இனிமே அந்த பையனால எந்த தொல்லையும் உங்களுக்கு இருக்காது. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு வளர்ப்பாங்க. நீங்கெல்லாம் பொறுக்கி பசங்களா திருட்டு பசங்களா பார்த்து பார்த்து லவ் பண்ணுங்கடி. டேய், ஆனமலை செக் போஸ்ட் பக்கத்துல ஒரு பையனோட பாடி இருக்கு. அதை டிஸ்போஸ் பண்ணிடு. சொல்லிட்டீங்களே, நான் பார்த்துக்கிறேன். என்ன சார் பிரச்சனை? இதுவும் லவ் மேட்டர் தானே? என்ன யாருமே பார்க்க மாட்டேன்றா? அம்பி, சீக்கிரமா கொடுங்க. அம்பி, டே அம்பி, அம்பி எழுந்திருப்பா. ஐயோ, என்ன நடக்குறதுங்க? எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேலே. யாராவது உதவி பண்ண கூடாதா? மனுஷன் சாகலாம், மனிதாபிமானம் சாகலாமா? யாராவது ஹெல்ப் பண்ணுங்களே. அம்பி, அம்பி எழுந்திரு அம்பி. பல கெட்டவாளுக்கு மத்தியில சில நல்லவாளும் இருக்கா. அம்பிக்கு அதிர்ஷ்டம் ஆம்புலன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடுத்து. தூக்குங்க தூக்குங்க பாத்து. அம்பி நானும் வரேன்டா. அம்பி வேண்டாம் மாமி, நீங்க கோவிலுக்கு போங்க, நாங்க பாத்துக்கிறோம். 10 கோவிலுக்கு போறது ஒண்ணுதான், ஒரு உசுரை காப்பாத்துற ஒண்ணுதான்னு நான் முத்துக்குமாரே சொல்லியிருக்காரு அம்பி. ஓ, நான் முத்துக்குமாரே சொல்லிட்டாரா? அப்ப ஏறுங்க நீங்க. ஏய் மாமி ஏறட்டும். அத்தா மாரியாத்தா, நான் உன் பக்தின்றது உண்மையானா? உனக்கு சக்தி இருக்குன்றது உண்மையானா? இந்த பிள்ளையாண்டா உடனே கண்ணு திறக்கணும் ஆத்தா. ஆத்தா, உன் மகிமையே மகிமை. என் வேண்டுதல் உடனே படிச்சு கொடுத்து. அம்பி, நீ ஒன்னும் கவலைப்படாதடா. என் நகையெல்லாம் வித்தாது நான் உன்னை காப்பாத்திடுறேன். நீங்க விற்க வேணாம் மாமி, நாங்களே வித்துக்கிறோம். என்னடா திருட்டு பையலாட்டமே பேசுற? திருட்டு பையன் மாதிரி இல்ல மாமி, திருடனே தான். எல்லா நகையும் கட்டுங்க. என்னடா அம்பி, பாவம் புண்ணியம் பார்த்ததுக்கு இப்படியா? கட்டுங்க மாமி. ப்ளீஸ் அம்பி, இது மாங்கலேடா, இத மட்டும் விட்டுடா. சரி சரி, அத வச்சுக்கங்க. கம்மல கட்டுங்க. கம்மலமா? ஐயோ, இதெல்லாம் நான் எப்பறா வீட்டுக்கு போறது? கட்டுங்களா இல்லையா? அப்ப நான் பாம்புக்கு பால் வார்த்துட்டேனடா அம்பி. இல்ல மாமி, பாட்ஸாக்கு பீஸா கொடுத்துட்டீங்க. என்னடா ரைமிங்கா பேசுற? டைமிங்காவும் பேசுவோம் மாமி. நகை கொடுங்க. இப்ப பாரு நான் உன்னை என்ன பண்றேன் பாரு. டிரைவர் தம்பி, கிளீனர் தம்பி, ஹெல்ப் ஹெல்ப். மாமி, அவன் சொல்ற கேட்கல, சாமி கிட்ட அனுப்பிடுவேன். தம்பி, நீயும் ரைமிங்கா பேசுற? நாங்கெல்லாம் ஒரே குரூப் தான். ஐயோ, இதுக்கு பேரு தான் ஒரு கண்ணியும் 3 களவாணிகளும் சொன்னாங்களா? மாமி, வெளியே சொல்லி விடுறா. கீழே இறங்க மாமி. எதுக்குடா அம்பி இவ்வளவு கோவப்படுற? இறங்க மாமி. எங்கடா இறக்கி விடுற? ஐயோ, நடந்தே வாங்கிறது. ஐயோ டேய், எற வண்டியா? என்னடா என்னை இப்படி விட்டுட்டு போற? டேய், காஞ்சும் பாடி காஞ்சும் பாடி
குனிஞ்சாக்கா பர்ஸ் அடிப்போம், நிமிந்தாக்கா பல்டி அடிப்போம். அசந்த நேரம் அடிக்கிறது எங்க பாலிசி. நம்பிக்கைத்தான் இல்லாதவன் நாளைக்குன்னு சேர்த்து வைப்பான். நம்ம போல வாழ்க்கையத்தான் யாரு வாழல. கரண்ட் கட்டு ஆனதில்ல கலவானே சங்கத்துக்கு. வாழ்க்கையெல்லாம் வெளிச்சமாச்சிங்கான தங்கமே. கதவடைச்ச பஸ்ஸுக்குள்ள கைவரிச காட்டாது. போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் போய் நிக்குமே. அடிப்போம், நிமிந்தாக்கா பல்டி அடிப்போம். அந்த நேரம் அடிக்கிறது எங்க பாலிசி. நம்பிக்கைத்தான் இல்லாதவன் நாளைக்குன்னு சேர்த்து வைப்பான். நம்ம போல வாழ்க்கையத்தான் யாரு வாழல. பஸ்ஸில் இறங்குவோம், உட்கார்ந்துட்டு வரங்குவோம். கள்ளன் போலீஸ் விளையாட்ட கண்ணா பின்னான்னு ஆடுவோம். பஸ் ஸ்டாண்டு எல்லாத்திலும் எங்க போட்டோ இருக்கணும். ஐநா சபை தலைவர் வந்து ரிப்பன் வெட்டி திறக்கணும். களவு செய்ய பிடிக்குது, காதல் செய்ய பிடிக்கல. தின்ன முடியல, தூங்க முடியல, ஊரை சுத்த முடியல. மூளை இல்லாத மனுஷனுக்கு இங்கே மூட்டை கணக்குல நோட்டு இருக்குது. ஏழையாய் பிறந்த எங்களுக்கென்று என்ன தாண்டா இருக்குது இந்த மண்ணில். கல்லாவத்தான் திறந்துட்டு கடக்காரன் தூங்கிட்டா. சில்லாவத்தான் சுத்தி வர சில்லறைகள் தேருமாட்டா. அடிச்ச பாசில் துட்டு இல்லைன்னா அவமானம் நமக்கு இல்ல. ஏடிஎம் வாசல் நின்னா கன்ஃபார்மா லாபம் தான். முதல் ஏதும் போடாம முன்னேறும் கூட்டம் உலகத்துல எப்போதும் நாங்க தானே. செய்கிற தொழில் இங்க திருட்டே ஆனாலும் எங்களுக்கு அதுதானே தெய்வம் தெய்வம். எங்கம்மா போன? மாரியம்மன் கோவிலுக்கு போனேன் சார். மாரியம்மன் கோயிலுக்கா? ஆ, அங்க டீ குடிக்க வந்த ஒருத்தன் மயக்கம் போட்டு விழுந்திருப்பானே. மயங்கி விழுந்தானே. ஹெல்ப் பண்ண அவனுக்கு யாருமே வந்திருக்க மாட்டாங்களே. யாருமே வரலையே. அப்போ உனக்கு இந்த அண்ணிய நம்பி மாதிரி பக்குன்னு கோபம் வந்திருக்குமே. வந்துச்சு. அப்ப யாருமே கூப்பிடாம திடீர்னு ஒரு ஆம்புலன்ஸ் அப்படியே வந்து நின்னு இருக்குமே. அதுவும் வந்துச்சு. உனக்கு சந்தேகமே வரலையா? அது மட்டும் வரல சார். அவங்க வேணான்னு சொல்லி நீ ஆம்புலன்ஸ்ல ஏறினியா? ஏறினே. ஏன் ஏறின? ஒரு மனிதாபிமானம் தான் சார். பாவி பையன் என் 10 பவுன் நகை அடிச்சது இல்லாம என்னை ஊருக்கு வெளியில கொண்டு இறக்கி விட்டு அங்கே இருந்து நடக்க வச்சுட்டா சார். யோ ஏட்டு, ஊருக்கு வெளியே கொண்டு போய் விட்டுருக்காங்க இவங்கள. இது அவங்க ஸ்டைல் இல்லையே, வேற எது குரூப்போ? அது அவங்களே தான் சார். அவங்களே தானா? சரி, ஊருக்கு வெளியே இறக்கி விடுற அளவுக்கு அப்படி அவங்க கிட்ட நீ என்ன சொன்ன? அட ஒரு பொயட்டிக்கா இருக்கட்டுமேன்னு இதுக்கு பேரு தான் ஒரு கண்ணையும் 3 களவாணிகளுமானு கேட்டேன் சார். சார் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இல்ல? பசங்க கரெக்டா தான் கோவப்பட்டிருக்கானுங்க. எல்லாமே புரிஞ்சு போச்சுமா. இது அப்படியே ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துரு. ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் சார். அப்ப கிளம்புங்க. ஆனா ஒரு சின்ன சந்தேகம் சார். நான் அவகிட்ட பாம்புக்கு பாலை வார்த்துட்டனோன்னு சொன்னேன். அதுக்கு அவ சொன்னா, இல்ல மாமி பாட்சாவுக்கு பீட்சா கொடுத்துட்டேன்னு டைமிங்ல ரைமிங்கோட சொன்னா சார். நேக்கு எதுவும் புரியல. நோக்கி ஏதாவது புரியுறதோ? புரிஞ்சா சொல்லுங்களேன். ஏமா
உனக்கு 10 பவுன் முக்கியமா இல்ல டவுட் முக்கியமா? உட்காருமா. ஐயோ 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 இவனே தான் சார், இவனே தான் என் 10 பவுன் நகை அடிச்சிட்டு போனாங்க சார். ஏமா பதட்டப்படுற? உட்காரு. இவனுங்க தான் சார் இந்த இருக்கு சார் மீதி 5 பவுன். 5 பவுனா? கட்டையில போறங்களா 10 பவுன் என் நகை. மீதி என்னடா பண்ணீங்க? சார் மீதி 5 பவுன் சாங்கு செலவாயிடுச்சு. அடிக்கிறீங்க சார்? நாங்க தான் எடுத்தோன்றதுக்கு எவிடன்ஸ் இருக்கா சார்? இவங்க தான் குற்றவாளின்றதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு சார்? யோ இதாயா அவனும் கேட்டான். ஆஸ்த லாயர், அத நான் தான் கேட்கணும். ஓ லாயர், இதாயா எவிடன்ஸ்? வேற என்ன வேணும்? கீழே கிடக்கக்கூடிய நகையை எடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுத்தா ரிவார்டு கொடுக்கணுமே தவிர ரிமாண்ட் பண்ணக்கூடாது. ஆனா நீங்க ரிமாண்ட் பண்ணிருக்கீங்க சார். யோ இங்க வா, வாயா பாரியா. இவனுங்க திருடுனத Facebookல போட்டோவா போட்டிருக்காங்க பாத்தியா? மயங்கி கீழே கிடந்தவன ஆம்புலன்ஸ்ல ஏத்திருக்காங்க. இதுவும் ஒரு சர்வீஸ். இதுக்கு ரிமாண்ட் பண்ணக்கூடாது, ரிவார்டு தான் கொடுக்கணும். எப்பாடா போச்சுடா. சார் இந்த விட்னஸ் எல்லாம் இவங்க சொல்றது மாதிரி கோர்ட்ல நிக்காது சார். டேய் நீங்க வாடா. டேய் போடா சார். எப்படி மயக்க போட்ட மாதிரியே நடிக்கிறேன் பாரு. மயக்க போட்ட மாதிரியே நடிக்கடா. ஏன் சார் அடிக்கிறீங்க? யோ ஏட்டு இவனுங்களை அனுப்புயா. போங்கடா. சார் கூப்பிட்டு கிளம்புங்க சார். வெளியே போயா போங்க சார். இதை எடுத்துட்டு போமா. சார் மீதி 5 பவுன் போமா, அப்புறம் வாங்கி தரேன். நம்ம மேலே கை வச்சுட்டாங்கடா. டேய் எடுத்துக்கடா டேய். ஏப்பா இந்த நூதன திருட்டெல்லாம் எங்கப்பா கத்துக்கிட்டீங்க? இதெல்லாம் நம்ம ரத்தத்திலே இல்லையே. அட்வைஸ் பண்றது கூட தான் நம்ம ரத்தத்துல இல்ல. நீ பண்ணல? நீங்க செலவு காசு கொடுத்தா நாங்க ஏன் சொல்ல போறோம்? டேய் செலவு காசு கொடுக்கறது கூட எங்க ரத்தத்துல கிடையாதுடா. அப்ப நீ பேசாத. இந்திய அரசியல் சட்டப்படி ஒவ்வொரு இளைஞனுடைய தனிப்பட்ட மகிழ்ச்சியில தலையிடக்கூடாதியா? அது பெரிய தப்பியா? டேய் எதை ஞாபகம் வருதுல போலீஸ் ஸ்டேஷன் 2 பாயிண்ட் பேசிட்டு மட்டும் ஓவரா பேசின கழுத்தை நெரிச்சு கொண்டு விடுவேன். என்னை தவிர வேற யாராவது உன்னை நம்பி வக்கீல் வேலை கொடுத்துருக்காங்க? அச்சி பொத்து. லா காலேஜ் முடிச்சுல இருந்து கோர்ட்டு பக்கமே போனதில்ல. லாயரா? ஃபேமிலி லாயர். சுமார் பா உங்க சண்டை வேற எங்கேயாச்சும் வச்சுங்கப்பா. நாங்களே கடுப்புல இருக்கோம். நீ வெளியே வாடி. டேய் இது வரைக்கும் எத்தனை முறை திருடி இருப்போம். ஒரு விட்னஸ் இருந்துச்சா? எவனோ ஒருத்தன் Facebookல போட்டோ போட்டான்ட்டு போலீஸ் நம்ம மேலே வச்சிட்டான்ல. அது யாரா இருந்தாலும் சும்மா விடக்கூடாதுடா. அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும்டா. கவலைப்படாதடா, எப்படியே நம்ம மச்சா கண்டுபிடிச்சிருவான். டேய் கண்டுபிடிச்சிட்டா, அது ஒரு பொண்ணுடா. டேய் அவ யாரா இருந்தானடா? அவளுக்கு ஒரு ஸ்கெட்சை போடுறோம், தூக்குறோம். ஃபேமிலி லாயரு என்ன சொல்றாங்க? யோ நீ சொன்னதை கேட்டு உன் பையன் திருந்திட்டான் போலயா? யோ என்னையா சொல்ற? கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, இன்னியோட திருடுறத விட்டுட்டான். ஆனா பொண்ணுங்களை தூக்க போறேன்னு சொல்றான். அநேகமா இனிமேல ரேப் கேஸ் தானப்பா. ஏதோ தெரிஞ்சும் தெரியாம 2 நல்ல வார்த்தை சொல்ல நினைச்சேன். நீதான் பொத்து வாயா. லாயர் லூசு பே. யோ ரேப் கேஸுக்கெல்லாம் ஜாமீன் செலவு அதிகம். ரெடி ஆயிக்க. தூக்கணும். செல்போனை தூக்கணும். ஏன்? Facebook வலிக்குது. போலீஸ்ல அடி வாங்கினதா நிறுத்தணும். அவ போட்டோ எடுக்கிறத நிறுத்தணும். நீங்கள் திருடுறத ஒரு பொண்ணு ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டா அவளை பழி வாங்குறதுக்கு செல்ஃபோனை திருட போகிறீங்க. இது ஏன்டா புரியாத மாதிரியே பேசுகிறீங்க? டேய் நம்ம பேசுனதெல்லாம் அவன் புரிஞ்சிருச்சு போலடா. எப்படிரா? டேய் நீ எங்கடா இந்த ஏரியா பக்கம்? அவள் ஃபோன் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ரோட்டில் அடிபட்டு சாகாதீங்கடா. ஓவரா பேசுறானே. அப்படி ஓரமாக நின்று யோசிங்க. நீங்கள் யோசிக்கிற டைமில் நான் ஃபோன் அடிச்சு காமிக்கிறேன். எவ்வளோ பெட்டு மவனை பெரிய மேட்ரு பொழுதுதா? சரி விடு, நான் யோசிச்சுக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, நடு ரோட்ல நின்றுட்டு இருக்கீங்க. அப்படி ஓரமா போய் நின்று யோசிங்க. Why not? டேய் நம்ம போலீஸ்ல மாட்டிக்கிட்ட பொண்ணு அவதான போறாடா.
என்ன இங்க வா. நீங்க வா. டேய் அவ நம்மள அங்க வர சொல்றாடா. பாரு மறுபடியும் போட்டோ எடுக்கிறா. இவ திருந்தவே மாட்டா போல் இருக்கு. மச்சான் இவ போனை கண்டிப்பா தூக்குறோம்டா. அக்கா ஒரு ஃபோன் பண்ணுங்க. இந்தா பண்ணிக்கோ. மாட்டி விட்டுருவான் போல் இருக்கு. டேய் எது நடந்தாலும் என்னை விட்டுட்டு ஓடிடாங்கடா. என்னடா பிளான் பண்றீங்க? பாத்தியா ஃபோன் எப்படி எடுத்தேன்? நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? பேசாம இருமா. பிளான் பண்ணா பத்தாது. கிட்ட வாடா. கிட்ட வந்தா போட்டோ பிடிச்சிடுவாடா. அதான் ஃபோன் என்கிட்ட இருக்குதுல்ல, எப்படா போட்டோ பிடிப்பா? கிட்ட வாடா. நீ என்ன பேசுற? பேசாம இருமா, இல்ல ஃபோன் உடச்சு போடுவேன். ஏய் ஃபோன் இருந்தா பிடிச்சிடா. டேய் நீ ஃபோன் என்னடா பண்றீங்க? பசங்களா என் ஃபோன். டேய் எங்கடா போறீங்க? ஐயோ என் ஃபோன். லூசு வேற இப்படி ஏமாத்திடுறானே. ஐயோ என் ஃபோன் போச்சே. புது ஃபோன்டா அது. ச்சே. ஹலோ, திவ்யா மேடம் இருக்காங்களா? சொல்லுங்க, என்ன விஷயம்? சார் நீங்க? நான் உங்க பாய் ஃப்ரெண்ட் தான். சொல்லுங்க. ஓகே சார். சார் நான் சத்யராம் ஜுவல்ல இருந்து பேசுறேன். மேடம் ஒரு செயின் பாலிஷ் கொடுத்துருந்தாங்க, அது ரெடியா இருக்கு, வந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்க சொல்லுங்க. அவங்கள தான் வந்து வாங்கிக்கணுமா? இல்ல சார், கன்ஃபர்மேஷன் மெசேஜ் ஒன்று கொடுத்துருக்கோம், அது யார் காட்டினாலும் நாங்க கொடுத்துருக்கோம். ஓகே சார். மாட்னடி வாங்க சார். திவ்யா மேடம் கோல்ட் செயின் கலெக்ட் பண்ண சொல்லி அனுப்பிச்சாங்க. மேடம் வரலீங்களா? இல்ல, என்னதான் அனுப்பிச்சாங்க. கஸ்டமர் திவ்யாவோட செயின் ரெடி ஆயிடுச்சாமா? ரெடி ஆயிடுச்சு மேடம். இந்தாங்க மேடம். இந்த செயின் தானே சார்? ஆமாங்க. இந்தாங்க. மேடம் கேட்டதை சொல்லுங்க. சரி, ஓகே. அடிக்கடி வர சொல்லுங்க. சரி சரி. சார் உங்க போனு. தேங்க்ஸ். ஓகே. வாங்க மேடம். என் செயின் ரெடி ஆயிடுச்சா? உங்க செயின் உங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து வாங்கிட்டு போயிட்டாரே. பாய் ஃப்ரெண்டா? உங்க மெசேஜ் கூட காமிச்சாரே மேடம். ஓ ஓகே ஓகே, தேங்க் யூ. இவனுங்களா? ச்சே. டேய் இனிமேல் நம்ம நகையை திருடவே வேணாம். செல்போனை திருடுவோம், செல்போனை நகையை திருடி கொடுக்கும். டேய் ஃபோன் அடிக்குது, எடுத்து பேசுறா. நான் கடையோ மளிகை கடையோ எது கிடைச்சாலும் பரவாயில்ல, வருமானம் தான் சரித்தானே, எடுத்து பேசுறா. டேய் பொறம்போக்கு பொறுக்கி திருட்டு நாயே. ஏன்டா என் போனை திருடுன? யாரா நீ? ஏய் ஏய், மரியாதை மரியாதை. டேய் உனக்கு என்னடா மரியாதை? மரியாதைடி சொல்லிட்டேன், மரியாதையா பேசு. டேய் முதல்ல என் போனை திருடுன, நகை அடிச்சது இல்லாம உன்னை என் பாய் ஃப்ரெண்ட்னு எதுக்குடா போய் சொன்ன? நீ மட்டும் என்னவா? நாங்க பாட்டு நகையை திருடினோமா, சேட்டு கடைக்கு போனோமா, சாங்கா பாடினோமான்னு சந்தோஷமா இருந்தோம். உனக்கு Facebookல போட்டோ பிடிச்சி போடனா நீ பல் வளர்க்கறத போடு, குளிக்கிறத போடு. நாங்க திருடினதை எதுக்கடி Facebookல போட்ட? அந்த ரிவெஞ்சுக்கு தாண்டி உன் போனை தூக்கணும். அதான் நீயே திருடனை ஒத்துக்கிட்டல. ஆமா திருடன் தான். எங்க திருட்டு சரித்திரத்துல எங்களை திருடான்னு யாரும் ப்ரூவ் பண்ணதில்லையே. நான் ப்ரூவ் பண்றேன்டா. நீ திருடனை ப்ரூவ் பண்ணி அந்த போனை உன்கிட்ட இருந்து வாங்க வேண்டாம். அது வரைக்கும் அந்த போன் உன்கிட்டயே இருக்கட்டும். ஏ போடி, உன்னால முடிஞ்சா ப்ரூவ் பண்ணு. நீ சரியான ஆம்பளையா இருந்தா என் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாம வச்சுக்கோடா. எனக்கு என்ன பயம்? உன் போனை ஆன்ல வச்சுக்கிறேன். உன்னால என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோ. என்ன பண்ணுவேனா? உன் டவுசரை கழட்டுறனா இல்லையான்னு பாரு. சரியான பஜாரியா இருப்பா போல. என்னடா சொன்னா? திருடன் ப்ரூவ் பண்ணிட்டு போனை வாங்கிக்கோலாம். வேற ஒண்ணுமே சொல்லலையா? எதுக்கும் டவுசர்ல ஒரு கை இருக்கட்டும்டா. முதல்ல என் போன் அடிச்சா, அப்புறம் என் செயின் அடிச்சா, அது மட்டும் இல்லாம என் பாய் ஃப்ரெண்ட்னு வர சொல்லிருக்காண்டி. நான் என்ன லூசா? அவனை சும்மா விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும், பிளான் பண்ணி அவனை மாட்ட வைக்கணும். ஏய் அந்த பொண்ணு சின்ன சேட்டுக்குள்ள வச்சியா? ஆமாண்டா, 5 மாசமா பைக் டியூ கட்டல, இந்த மாசமும் கட்டலாம், தூக்கிட்டு போயிடுவான். அதான் வச்சேன். எனக்கு என்னவோ நம்ம ஓவரா போறோம்னு தெரியுது. அந்த பொண்ணை நினைச்சா பயமா இருக்குடா. போலீஸ் இருந்து போயிட்டா என்னடா பண்றது? அதெல்லாம் போக மாட்டடா. டேய் ஏட்டையா வந்துட்டு இருக்கான்னு சொல்லவே இல்லை.
என்னடா ஒரு மார்க்கமா முழிக்கிறீங்க? கேஸை போட்டுடலாமா? ஐயா நாங்க இல்லையா, சொல்ல சொல்ல இவன் தான். நீ பப்ளிக்கா தம் அடிக்கிறதுக்கு அவன் பேர்ல கேஸ் போடணுமா? ஓ தம்முக்கா? பின்ன நீ திங்கிற பண்ணுக்கா? இது வரைக்கும் ஐ விட்னஸ் கிடைக்காதனால எஸ்கேப் ஆகிட்டு தெரியுங்கடி. என்னைக்காவது ஒரு நாள் செயின் ஸ்நாச்சிங் வழிப்பறி எதுலையாவது ஐ விட்னஸோட மாட்ட போறீங்க. அன்னைக்கு இருக்கடா உங்களுக்கு சிவராத்திரி. 3 பேர்த்தையும் குனிய வச்சு பின்னாடி கனிய வச்சிடுறேன். நீங்க சொன்ன மாதிரியே சிறப்பா செஞ்சீங்க கேட்டியா? என்னடா உன் பேச்சில் ஏதோ சூச்சுமம் தெரியுது. பின்னாடி ஜாக்கிரதடி, அவனை பிச்சு புடுவேன். வார்னிங் கொடுக்குறாரு. டேய் சேட்டுக்கிட்ட பணத்தை கொடுத்து அந்த செயினை மூட்டிடுவோண்டா. அப்படியே அந்த பொண்ணோட ஃபோனை திருப்பி கொடுத்துடலாம்டா. சரித்திரத்தை திருத்தி ஏதாவதுடா. ஏட்டு சொன்னதுக்காக புதுசாக ஒரு ஸ்கெட்சை போடுறோம். ஏட்டை எமன்ஸை டச் பண்ணுறோம். டேய் ஃபோனில் ஒரு பொண்ணு பேர் வருதுடா. ஏய் பேசு பேசு. பொருளாக இருந்தால் பேக்கப்பு, பொண்ணாக இருந்தால் பிக்கப்பு. ரிங் போகுது. டேய் ஸ்பீக்கரில் போடுறா. ஏய் திவ்யா, ஃபேஸ்புக்ல என்னோட லேட்டஸ்ட் போட்டோஸ்ல அப்லோட் பண்ணிருக்கேன். பாத்தியா இல்லையா? ஏய் பொண்ணு கால் பேசுறா. எந்த போட்டோ? அதான்டி, எதிர் வீட்டுக்கு புதுசா ஒரு ஜோடி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்கல்ல. 200 பவுண்ட்ஸ் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காங்களாம். உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் எல்லா ஜுவல்ஸ போட்டு போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்ல அப்லோடும் பண்ணிருக்கேன். சொன்னா நம்ப மாட்டேன், 1 ஹவர்ல 1000 லைக்ஸ். நீயும் ஷேர் பண்ணிக்கோ. ஓகே பை. ஓகே மாட்டினாங்கடி. அந்த மாமியோட 5 பவுண்ட் செட்டில்மெண்ட் பெண்டிங் இருக்குல்ல? எந்த மாமிடா? அதான்டா அந்த ஆம்புலன்ஸ் மாமி. ஓ அந்த மாமியா? பேசாம அந்த பொண்ணு சொல்ற வீட்டுல இருந்து 200 பவுண்ட்ல 5 பவுண்ட் அடிச்சு மாமிக்கு செட்டில்மெண்ட் பண்ணிட்டா. ஏண்டி இதெல்லாம் சரியா வருமா? எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்குடி. பொண்ணுங்க தாண்டி பசங்களை பயமுறுத்தணும். பொண்ணுங்க பயப்படக்கூடாது. ஆமா, நகையை தான் திருட வரான்னு உன்னால கன்ஃபார்மா சொல்ல முடியுமா? சப்போஸ் அவன் ரேப் பண்ண ட்ரை பண்ணிட்டானா? அவன் வெறும் திருட்டு பையன் தாண்டி. நகையை தான் திருடுவான், ரேப்லாம் பண்ண மாட்டான். இப்ப நீ அவனை திட்டுறியா இல்ல புகழ்றியா? தெரியலடி. சரி அவன் வந்து நகையை கேட்டு மிரட்டுவான்ல, அப்போ நீ பயந்த மாதிரியே நடிக்கணும். நான் ஏண்டி நடிக்கணும்? நான் ஏற்கனவே பயந்துதான் போயிருக்கேன். வந்துட்டானுங்கடி. மாட்டினாங்கடி. வா வா. எங்க 200 பவுண்ட் நகை எங்க? 200 பவுண்ட் நகை எங்க? அவள நகை எங்கிட்ட ஏதியா? ஏய் என்ன நக்கலா? வீடு மாதிரி எதிர் வீட்டுக்கு போயிட்டாங்கடி. இருக்கட்டும்டி, கையும் களவுமா மாட்டினானுங்க. போய் சொன்ன குத்திடுவேன். முதல்ல அதை செய்யுங்கண்ணே, எங்க பிரச்சனை எல்லாம் தீந்துரும். இப்படி எல்லாம் பேசினா விட்டுருவேன் நினைச்சியா? நகை எங்க இருக்க சொல்லு. 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு வரதட்சணையை பேசின 20 பவுன் நகையை கொடுக்க முடியுமா? கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கையா என்கிட்ட போய் 200 பவுன் நகையை கேட்டா என்னையா பண்ணுவேன்? வீட்டில் தேடிப்பாரு, இருந்துச்சுன்னா நீயே எடுத்துட்டு போ. சொல்லும் போதே நினைச்சேன்டா இந்த பொண்ணு பேச்சா நம்பவே கூடாதுன்னு. அப்பவே தெரியும்டா எனக்கு. சரி போ. இந்தாம்மா, இதில் 50,000 பணம் இருக்கு, வச்சுக்க. அண்ணன்னு சொல்லிட்ட, தங்கச்சியோட கல்யாணத்துக்கு அண்ணனோட பங்கா இருக்கட்டும். ரொம்ப நன்றிண்ணா. பாவண்டி அவ. ஆமாண்டி, நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் போல. எடுத்துட்டு போறத விட கொடுத்துட்டு போறதுல ஒரு சந்தோஷம் இருக்குடா. அழகாக தொலைந்தேன் நானே, அறியாமல் சிரித்தேன் தானே, என்னை நானே மறந்தேன் ஏனோ தெரியலையே. தர தார தாரா தீர தாரா நார தாரா, தர தார தாரா தீர தாரா நார தாரா. ஓ ஓ ஓ
மணி என்ன ஆகுது? இன்னும் தூங்கிட்டு இருக்கியா? இரு உன்ன. சாரி அங்கிள், சாரி அங்கிள். ஐயோ, அந்த திருட்டு ராஸ்கல் நினைச்சு உங்க மேல. இங்க 2 திருட்டு ராஸ்கல் இருக்கும். உங்களுக்கு எந்த திருட்டு ராஸ்கல் வேணும்? அந்த மோட்டார் பைக்ல. அந்த திருட்டு ராஸ்கலை பெத்த திருட்டு ராஸ்கல் நான் தான். உள்ள இருக்காரு, போங்க. சாரி அங்கிள். அம்மா, அந்த டவலை கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு போறீங்களா? நன்றி. ஒரு சின்ன விண்ணப்பம். இனிமே இங்க இத பொத்தி படுத்திருந்தா அது நானு. வேண்டாம். சாரி அங்கிள். பரவாயில்ல, போங்க போங்க. சரி. சரி, ஓகே ஓகே. வேணா ஆர்த்தி, ஃபர்ஸ்ட் நைட்டில் நடந்ததை என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி எல்லார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காது. என்ன மாதிரி எல்லாருமே நல்லவங்களா இருக்க மாட்டாங்க, சொல்லிட்டேன். அது சரி. அப்புறம் நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? உன் ஹஸ்பண்ட் உன்னை எப்போ கட்டிப்பிடிக்க வந்தாலும் வேணாங்க வேணாங்கன்னு சொல்லணும். அப்போதான் அவங்களுக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும். சரியா? ஆர்த்தி, அப்பா வந்துட்டாரு. நான் அப்புறமா பேசுகிறேன். எவ்வளோ நேரமாக பேசுகிற? என்ன, ஒரு ½ அன் ஹவரா? வெக்கமா இல்லை? நீ தானே சொன்ன ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணக்கூடாதுன்னு. ஃபோன் கால் வந்து அட்டன் பண்ணலன்னா உனக்கு தானே அசிங்கம். இனிமேலும் என் ஃபோன் உங்ககிட்ட இருந்ததுன்னா என் பேரை டேமேஜ் பண்ணிடுவேன். அதுக்காகலாம் ஃபோனை திருப்பி தர முடியாது. நீ சொன்ன மாதிரியே திருடன் ப்ரூவ் பண்ணிட்டு ஃபோனை வாங்கிக்கா. தலை சரி, ஃபோன் உங்ககிட்டே இருக்கட்டும். ஆனால் அதில் வர காலெல்லாம் நான் தான் பேசுவேன். அதனால இனிமேல் நீ எப்போவும் என் கூட தான் இருக்கணும். காலையிலேருந்து நைட்டு நான் வீட்டுக்கு போகிற வரைக்கும். என்னது, உன் கூட இருக்கணுமா? அதுக்கு நான் ஒத்துக்கலனா? அப்போ என் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஏமாற்றி வாங்கினியே அந்த 5 பவுன் செயினை கொடு. உடனே 5 பவுன் கேட்டா எப்படி? தெரியுதுல்ல? அப்போ கிளம்பு கிளம்பு, போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. எங்க போறோம்? அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. பைக் சாவி எடுத்துக்கிட்டியா? இந்தா கிளம்பு. ஹேய், அது ஒரு இம்பார்ட்டன்ட் கால். அப்பா? சொல்லுங்கப்பா. ஆமாப்பா, நம்ம காயத்ரி தான்ப்பா. நான் ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு இருக்கேன். தேவைப்பட்டா கூப்பிடுறேன்ப்பா. ஓகேப்பா ஓகேப்பா. இவ்வளோ நேரமா பேசுறேன். இப்போல்லாம் பாய் ஃப்ரெண்ட் அண்ணன் சொல்றது பதில் அப்பான்னு சொல்ல ஆரம்பிச்சிங்களா? சி, பாய் ஃப்ரெண்டெல்லாம் ஒன்றும் இல்லை, என் அப்பா தான். இதுக்கு தான் சொன்னேன் நீ எப்போவுமே என் கூட இருக்கணும்னு. ஏன், என்னாச்சு? எங்கள் அப்பா மட்டும் ஃபோன் பண்ணும்போது நான் ஃபோன் எடுக்காமல் இருந்திருந்தா அவரு பயங்கர டெரர் ஆயிருப்பார். அவ்வளோ குடும்பக்காரனா அவங்க அப்பா? பொண்ணுங்க விஷயத்தில் எல்லா அப்பனும் கரண்ட் மாதிரி தான். டேய், அங்கே வர்றது அரவிந்த் மாதிரி இல்லை? டேய், நம்ம ஃபோன் அடிச்சுமே அந்த பொண்ணுடா. என்னடா 2 பேரும் சேர்ந்து வராங்க? ஆமாண்டா, அந்த பொண்ணை கூப்பிட்டு வரான்டா. டேய் நில்றா, டேய் நிக்காத போ. டேய் டேய் நில்றா. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? எல்லாம் இவனால தான். இவன் எதுக்கு வந்தான்? என் நம்பருக்கு கொஞ்சம் கால் பண்ணு. எதுக்குடி கால் பண்ண? ஹலோ, உங்களுக்கு ஃபோன். இப்போ புரியுதா? இவன் தான் என் நடமாடு மொபைல் ஸ்டாண்ட். ஹலோ, என்ன ஓவரா பேசுறீங்க? சரி சரி, போய் வண்டியை பார்க் பண்ணிட்டு வா. போங்க. இந்த லூஸோட பெரிய இம்சையா போச்சு. மூஞ்ச பாரு. சரியான மொபைல் ஸ்டாண்டை பிடிச்சி வச்சிருக்கடி. ஐயோ, என் அப்பாடி. வாடி போயிடலாம். ஐயோ, உன்னை பார்க்க தான் ஹாஸ்பிட்டல் போறேன்னு போய் சொல்லிட்டு வந்தேன். சார், நீங்க எங்க உங்க கூட்டாளிங்க? சார்,
அவங்களாம் வரல சார், நான் மட்டும் தனியாக தான் சார் வந்தேன். நீ மட்டும் தனியாவா? நம்ப முடியலையே. இங்க ஏதாச்சும் நூதன திருட்டா? சார் நீங்கள் இருக்கிறவங்க அப்படிலாம் பண்ண முடியுமா சார்? அந்த பயம் இருக்கட்டும். சரி சார், சரி சார். ஹலோ, டபுளாக வாங்குறாளுங்களே, இதெல்லாம் எப்படி தான் தின்னு தீப்பாளுங்களோ. ஐயா தர்மதுரை பிச்சை போடுங்கய்யா. இல்லையா, 2 நாள் இவளோட சேர்ந்து சுத்தனா நானும் உங்க கூட சேர்ந்து பிச்சை எடுக்க வேண்டியதான். ஏன் என்னாச்சு? பின்னவா 1250 ரூபா செலவு, 2 பேர் சேர்ந்து 7 பாப்கார்ன் சாப்பிட்ருக்கீங்க. சினிமா பார்க்கும்போது பாப்கார்ன் சாப்பிடலாம், பாப்கார்ன் சாப்பிட்றதுக்காகவே சினிமா வரக்கூடாது. இதில் ஐஸ்கிரீம்னு சாக்லேட் வேறு. ஏங்க இதெல்லாம் நம்ம டீல் இல்லைங்க. நீ ஒன்றும் உன் பணத்தில் செலவு செய்ய வேணாம். என் 5 பவுண்டில் இதெல்லாம் கழிச்சுக்கோ. இப்போ வண்டி எடு, 5 மணிக்கு ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கு. வெல்கம் மேம். நீ இங்கே வெயிட் பண்ணு, கால் வந்தா கூப்பிடு. ஹலோ, இந்தாங்க உங்கள் ஃபோனு, நீங்களே வச்சுங்க, நான் கிளம்புறேன். இதெல்லாம் நம்ம டீல்லே கிடையாது, ப்ரூவ் பண்ணிட்டு வாங்கிக்கிறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, நான் கிளம்பணுங்க. அப்போ அந்த 5 பவுண்ட் அது ஓகே. போலாமா? உள்ள போங்க மேம். வெயிட்டிங் ரூம்ல வெயிட் பண்ணுங்க சார். நான் வேற சீக்கிரம் கிளம்பணும். பாஸ் காலையில் 7 மணிக்கு வந்தப்போ நாங்களும் அப்படி தான் பாஸ் சொன்னோம். 7 மணிக்கா? என்ன 7 மணிக்கா? இந்தாங்க பாஸ், வேர்க்கலை சாப்பிடுங்க. அதெல்லாம் வேணாங்க. என்ன கேர்ள் ஃப்ரெண்டா, லவ்வரா? அதெல்லாம் இல்லைங்க. நாங்களும் முதல்ல அப்படி தான் பாஸ் சொன்னோம். அவரை பாருங்க, பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டு பதட்டமே இல்லாமல் உட்காந்துருக்காரு. நீங்கள் ஏன் பாஸ் பதட்ட போகிறீங்க? இதெல்லாம் எப்போ முடியும்? என்ன முடிஞ்சிருச்சா? நண்பா, இப்போ தான் உங்கள் ஆளுக்கு தலைமுடியே சீவிட்டு இருக்காங்க, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க பாஸ். அதான பார்த்தேன், அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிடுமா? பாவம், நேற்று ஈவினிங் 3 மணிக்கு வந்தவர் 30 தடவை முடிஞ்சான்னு எழுந்துட்டாரு. பாஸ் சீக்கிரமாக டியூன் போயிட்டார். இவன் எதுக்கு ஃபோன் பண்ணுறான்? சொல்கிறா. ஏய், 50 பவுன் பார்ட்டி ஒன்று மாட்டிருக்கு, வரையா? ஆம்புலன்ஸ்லாம் ரெடியாக இருக்கு. ஆமாம், 5 பவுன் அடிச்சதுக்கே அவஸ்தை தாங்க முடியல, இதில் 50 பவுன் வரையா? வெயிடா ஃபோனை. அரவிந்த், அரவிந்த். பாஸ் பாஸ் உங்க ஆள் கூப்பிடுறாங்க பாஸ், போங்க. அரவிந்த் வா வா. இதே என்கிட்ட கொடுக்குறீங்க, இவன்கிட்ட கொடுங்க. ஏங்க இதெல்லாம் நீங்கள் சொல்லவே இல்லைங்க. பே பண்றா. எவ்வளோ ஆச்சுங்க? 800 சார். டேய், ஃபோன் அடிக்குதுடா. பா பேசாம படுப்பா. டேய், உன்னை எடுத்து பேசலன்னு ஆஃப் பண்ணி போடுறா. ஏன் போனே எடுக்க மாட்டேன்றான்? இந்த போனை கண்டுபிடிச்ச நான் செருப்பு கொண்டே அடிக்கணும். பல குடும்பத்துல தூக்கத்தை கெடுக்கிறான், நிம்மதியை கெடுக்கிறான். புறம்போக்கு பயவில்லையே. சே டேய், என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. ஐயோ அரவிந்த், போன் எடுக்காம தூங்கிட்டு இருக்கியா? அங்கிள், உங்களை யார் இங்க படுக்க சொன்னது? உங்க இடம் அதானே. ஒவ்வொரு வாட்டியும் தண்ணி வேஸ்ட் ஆகும். மன்னிச்சுக்கம்மா, தப்பு என்னதுதான். டவல் ஏதாவது வேணுமா? தண்ணி வேஸ்டா போச்சா? நீங்க நீ பாத்ரூம்ல இருந்தியா? அதானே பார்த்தேன். இல்லனா என் போனை ஓடி வந்து அட்டெண்ட் பண்ணிருப்பியே. எல்லாம் தெரிஞ்சேதான் உன் கால் எடுக்கல. ஏன்? எல்லாம் உன் டார்ச்சர் தான். நான் என்ன டார்ச்சர் பண்ண? தியேட்டர் போனோம், பியூட்டி பார்லர் போனோம், ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம், அவ்வளவுதானே. இதெல்லாம் ஒரு டார்ச்சரா?
பொண்ணுங்களுக்கு வேணா பசங்க பின்னாடி சுற்றுறது கௌரவமாக இருக்கலாம், எங்களுக்கு அது டார்ச்சர் தான். உன் பிளான் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. என் கையில் இருக்கிற காசு எல்லாத்தையும் செலவு பண்ண வச்சா நான் மறுபடியும் திருட போவேன். என்னை கையங்காலமாக மாட்டி விட்டு உன் செல்ஃபோனை திரும்பி வாங்கிக்கலான்னு பார்க்குறேன், அதானே? அது மட்டும் நடக்காது. நேற்று பியூட்டி பார்லரில் வெயிட் பண்ணும்போது 50 பவுன் ஸ்கெட்ச் போட்டு என்னை கூப்பிட்டாங்க, நான் போகலையே. இந்த பாரு, நீ போகிற இடத்துக்குலாம் என்னால் வர முடியாது. உனக்கு உன் கால் அட்டன் பண்ணணும்னா நான் போகிற இடத்துக்கு நீ வா. முடியுமா? வர முடியுமா? சரி வரேன். நான் போகிற இடம்லாம் ரொம்ப தூரமாக இருக்கும், பரவாயில்லையா? பரவாயில்ல வரேன். என்னை எதுக்கு இங்கே கூட்டிட்டு வந்தேன்னு எனக்கு தெரியும். இங்கே வந்தால் உனக்கு செலவு வைக்க முடியாது, அதானே? நம்ம என்ன பிளான் பண்ணணும் கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். என்னாச்சு? ஒன்றும் இல்லை. எவ்வளோ அழகா இருக்கு இந்த இடம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம், சூப்பராக இருக்கு. எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். இந்த இடத்துல தண்ணி இல்லாமல் நான் பார்த்ததே இல்லை. சரி சரி, அப்படியே ஒரு ஸ்டில் எடு. ஏய், கீழே இருக்கு, கீழே இருக்கு. இன்னும் கொஞ்சம் கீழே, கொஞ்சம். ஓகே. ஏய், நில்லு நில்லு நில்லு. யார் நீங்கள்? இங்கே என்ன வேலை? சும்மா காட்டை சுற்றி பார்க்கலான்னு வந்தேன் சார். யார் அந்த பொண்ணு? ஃப்ரெண்டு சார். என்ன சார், காட்டில் புதுசாக கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? ஆமையா, இந்த ஏரியா ஃபுல்லாக வைல்டு அனிமல்ஸ் தெரியிற இடம். அதோட மூமெண்ட்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுறதுக்கு தான் ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறோம். இங்கெல்லாம் இனிமேல் வரக்கூடாது, தெரிஞ்சா? கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஓகே சார். போங்க முதல்ல. ஏய், நீ உன் வேலையை பாடுறா. நல்ல வேலை, சில வேலை தப்பிச்சம்பா. ஓ சரி சரி, வச்சுக்கிறேன். காட்டர் அத்துப்பிடுமையா, நல்லா கட்டு. கட்டிட்டியா சார்? நமஸ்கார். எவ்வளவு நானும் அத்துப்பிடுது. ஓ நீங்களா? அவுத்துடுறா. சரி சார். நீ தாண்டா ஜெயிச்ச. என்னம்மா ஜெயிச்சாரு? இல்ல சார், இது ஃபாரஸ்ட் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, உள்ள யார் போனாலும் ஃபைன் போடுவாங்கன்னு சொன்னேன். அதுக்கு இவன் எந்த லூஸ் எனக்கு ஃபைன் போடுவான்னு கேட்டான். அப்போ இவன் தானே ஜெயிச்சா? ஏண்டா ஃபாரஸ்ட் ஆச்சா சின்னஞ்சிரிசிகளா இருக்க? சரி போனா போட்டு அப்படியே லேசா லூஸ் பண்ணி விட்டா கண்ணாமண்ணு திட்டுவியா நீ? சார் நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை சார். வயசு பிள்ளைல அப்படியே அங்கே வச்சுக்கிட்டு ஃபில்டர் பண்ண வேண்டியது இங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணுறீங்களா? சார் நான் உண்மையிலே அப்படிலாம் சொல்ல சார். ரொம்ப நடிக்காதடா, ரொம்ப நடிக்காத. 3000 ரூபாய் சார். காசு சுத்தமாக இல்லை சார். என்னது பணம் எப்படி இல்லாமல் இருக்கும்? வயசு பிள்ளை வண்டியில் வச்சுக்கிட்டு பிக்கப் பண்ணி கொடுத்துட்றா, பெட்ரோல் விட போடணும். எடுறா சார், இருந்தா கொடுத்துருவேன். சுத்தமாக பைக்கை விட்டு போ சார். நடந்தே போயா? பைக் எல்லாம் போக முடியாது சார். போகல. எனக்கு என்னடா அதை பற்றி? டேய் ரொம்ப நடிக்காதடா, எடுறா. எப்படி பார்த்தியா? டேய் போய் வாங்கடா, அதுக்குள்ளே மனசு மாறிட போறான்டா. குடு. அங்கிள், உங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? வாச்சல்லாம் நான் நினைச்சேன் அப்பவே. என் கூட போட்டோ எடுக்க அவ்வளவு ஆசையா? அங்கிள், அவனையும் கூப்பிடலாமா? மனசு கேட்கலையா? கூப்பிடு. வா வா. அட வண்டியை விட்டு இறங்கி வாப்பா. நான் ஒன்று எடுத்துக்கிட்டுமா? வா. அவுத்துடுறா. இப்போ புரியுதா? பொண்ணுங்க நினைச்சா செவ்வாய் கிரகத்துக்கே போனாலும் செலவு வைப்போம். அது சரி. நெஞ்சில் ஆசைய நிரப்பி வச்சு வானத்தில் மிதந்து
மறைமுகமாய் அறிமுகம் ஆகி அகத்தினையாய் ஆசையிட முதல் முறையாய் திருமுகம் காட்டி விழிச்செடியில் நாணம் தொட இவன் செய்யும் இதையும் சென்று பார்த்தாலுமே சுகமானோ இவன் பேசும் வார்த்தை சேர்த்து வச்சா மொழியே அழகானோ ஒன்னு நினைச்சு இருக்கானே கண்ணல ஒன்னா தேக்கி வச்சு காத்துல நடந்தேனே நெஞ்சில ஆசைய நிரப்பி வச்சு வானத்தில் மிதந்தேனே பார்வையில பூத்த செடி போல இருந்தேனே அழகா வார்த்தையில வானவில்லா மாறி வளர்ந்தேனே சுகமா ஏய் திவ்யா திவ்யா அம்மா திவ்யா அங்கிள் கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா? வரேன். என்ன அங்கிள்? யாரோ ஒரு காதல் ஜோடி நம்பிக்கையோட எங்க காதலை சேர்த்து வைங்கன்னு உதவி கேட்டு ஸ்டேஷனுக்கு வந்தாங்க. அவங்களுக்கு உங்க அப்பா உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல, அவனை தரன்னு இழுத்துட்டு போய் வெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்காருமா. அது மட்டும் இல்லம்மா, அந்த பொண்ணோட அப்பாவை கூப்பிட்டு அந்த பையன் மேல தான் பொண்ணை கடத்திட்டு வந்துட்டான்னு பொய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி மிரட்டினாருமா. அந்த பொண்ணு அவங்க அப்பாவும் என்ன நினைச்சாங்க தெரியல, பயந்துக்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாதுன்னு ஓடிட்டாங்க. அதனால தான் உங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கி அதை ஃபைல் பண்ணி அவன் மேலே ஈவ்டீசிங் கேஸ் போடலாம்னு உனே வர சொல்லியிருக்காருமா. வந்துட்டியாம்மா? ஏட்டே சார், அந்த கம்ப்ளைண்ட் அடியா அம்மா திவ்யா, அதில் ஒரு சைன் போட்டுருமா. அது ஒன்றும் இல்லை, இவனை எல்லாம் விட்டா வெளியே போய் மறுபடியும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவான். நீ ஒரு கையெழுத்து போடு. அவனை விட்டுடுங்கப்பா, அவன் யாருன்னே தெரியாது, அவனை பார்த்தது கூட இல்லை. அவனை விட சொல்றதுக்கு அவனை வர சொன்னம்மா, நீ கையெழுத்து போட்டுரு. முடியாதுப்பா. யோ ஏட்டு, இவ கையெழுத்து போட்டா கடத்தல் கேஸ்ல அவனுக்கு 1 வருஷம் தான். இவ கையெழுத்து போடலன்னா ஒரு கஞ்சா கேஸ் ரெடி பண்ணி 10 வருஷம் அவனை உள்ள போட்டுறேன்னு. முரண்டு பண்ணாம கையெழுத்து போட்டு அவனை காப்பாத்தி விடுமா. இல்லைன்னு வச்சுக்க, கஞ்சா கேஸ்ல புக் பண்ணி அவன் வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிடுவாருமா. உங்க அப்பா பண்ண என்கவுண்டர்ல வெறும் கிரிமினல்ஸ் மட்டும் இல்ல, நிறைய லவ் பண்ணவங்களும் இருக்காங்க. உங்க அப்பாவுக்கு லவ் பண்றவங்க மேல என்னதான் கோபம் தெரியல, அவங்கள பார்த்தாலே வெறியாட்டம் ஆடுறாரு. பேசாம ஒரு கையெழுத்து போட்டு அவனை காப்பாத்தி விடுத்தாயி. யோசிக்காம கையெழுத்து போடுமா.
யோ ஏட்டு சார் அவனை கரெக்டாக 10 மணிக்கு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணுமியா? சரி சார். நான் சொன்ன மாதிரியே கரெக்டாக எவிடன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டல? எஸ் சார். இனிமே ஒருத்தனும் பொண்ணுங்களை கூட்டு ஓடணும்னு நினைக்க கூடாதியா? ஹலோ, காயத்ரி இருக்காங்களா? சொல்லுங்க. காயத்ரி தான் பேசுறேன். இல்லை, திவ்யா ஃபோனுக்கு கால் வந்துட்டே இருக்கு. என்னையும் அட்டன் பண்ணானு சொல்லியிருக்காங்க. அவங்களும் வரவே இல்லை. என்னாச்சு? அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா? இது கேட்க தான் ஃபோன் பண்ணீங்களா? ஆமாங்க. ஏங்க, எப்பவுமே அவ உங்க கூட தான் இருப்பா, இப்பயும் என்கிட்ட கேக்குறீங்க? இல்லைங்க, காலையிலேருந்து வரவே இல்லை. வீட்டு அட்ரஸ் கூட எனக்கு தெரியாது. வேற எந்த நம்பரும் எனக்கு தெரியாதுங்க. ப்ளீஸ். அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியல, பட் அவ எனக்கு கால் பண்ணானா கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். ஓகே, சாரிங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. டேய் வா 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 பார்த்து இறங்கடா. வா பார்த்து வா. டேய் ஒழுங்க வா 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 வா. உட்கார் உட்காரு உட்கார் உட்கார். உனக்கு இரு இரு இரு. ஃபோனை கிட்ட கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. உனக்கு என்ன மேலே லவ் வண்டி கிடக்கு? அப்படியே பண்ணி சொன்னியா? இதே முரளி மாதிரியே வச்சிருந்தா விட்டு போயிட்ட. அப்பா அப்பா. என்னடா? இந்த ஃபோனால் தான்ப்பா எல்லா பிரச்சனையும். இது வந்ததுலேருந்து என் நிம்மதியாக போச்சு. சரி சரி சரி, கொண்டா 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 கொண்டடா. இது இருக்கக்கூடாது என்கிட்ட. குடுறா குடுறா குடுறா. இது என் கண்ணில் படக்கூடாதுப்பா. சரி நீ வா, வந்து படுத்துங்க. இது மட்டும் நாளைக்கு என் கண்ணில் பட்டுச்சு. சரி வாடா, வா வா வா. எந்திரா எந்திர. டேய் நிம்மதி போச்சு. வா சரி சரி வா. கண்ணில் பட. சரி சரி வா வா வா. வந்து படுத்துக்க. வா நல்லமா உட்காரு. கொண்டா கொண்டா சட்டை கால் போச்சுப்பா. காலை கொடுறேன். படுத்துக்க. கடவுளே. இங்கே தானே வச்சேன். இங்கே ஏப்பா என்னத்தப்பா இப்படி பரபரப்பா தேடுற? ஃபோன் ரிங் அடிக்குது, எங்கே வச்சேன்னு தெரியல. ஃபோன் ரிங் அடிக்குதா? ஏங்க அது கேட்கல? இங்கே தான் எங்கேயோ வச்சேன். டேய் இந்த தனடா ஃபோன் இருக்கு, எங்க ரிங் அடிக்குது? இந்த ஃபோன் இல்லப்பா, அவ ஃபோனு. எவ ஃபோனு? ஏய் என்ன ராத்திரி தான் அந்த ஃபோன்னால உன் வாழ்க்கையை கெட்டு போச்சு. அது மூஞ்சிலே இனிமே முழிக்க கூடாது. கொண்டே உடனே இவ்வளவு காஸ்ட்லி ஃபோனை ஏன் உடைக்கணும் முதுகு கொண்டே கொடுத்தேன். அவன் ஃபோன் எடுத்துக்கிட்டு சிம் கார்டை கொடுத்தான். வித்துட்டியா? ஆமா. நைட் சரக்கு எதுவும் போட்டே நீ? யாரு? நான் தானே. ஆமாடா ஃபுல்லு. போயாங். போயாவா? பெத்த பொண்ணுக்கு நல்ல மரியாதைடா. ஏ முருகா, காலைல அப்பா கொடுத்த ஃபோன் எங்க? எந்த ஃபோனு? அது முக்கியமான ஃபோனு, தெரியாமல் கொடுத்துட்டாரு. அது எனக்கு திரும்ப வேணும். கம்பெனியில் கொடுத்த போலாம் திரும்ப கொடுக்கறது இல்லை. திரும்ப வேணும்ன்றா? ஏய்
இப்பதான் சுரேஷ் மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போறான். உனக்கு வேணும்னா அவன்கிட்ட போய் வாங்கிக்க. எந்த பக்கம் போனா? இந்த பக்கம் தான் போனா. போடா, பெருசா வந்துட்டாரு, போய் வாங்கிக்க போ. வந்து வச்சுக்கிறாரு. எங்கடா என் ஃபோனு? எந்த ஃபோன்ரா? என் ஃபோன் இதில் தான்டா இருக்கு. டேய் குர்ரா, வேணும்னா உன் முதலாளி கிட்ட கேட்டுக்க. ஹலோ, ஹலோ திவ்யா. அரவு நேத்துல இருந்து எனக்கு விடாம ஃபோன் பண்ணிட்டு இருக்கான். சரி, நான் பாத்துக்கிறேன். உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லை. பாவுண்டி, அவ உன்னையே நினைச்சிட்டு இருக்கான். அதான் சொன்னேன்ல, நான் பாத்துக்கிறேன். உடம்பு எதுவும் சரியில்லையா? 2 நாளாக ஃபோனும் பண்ணல, வீட்டுக்கும் வரல. உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, வரணும்னு தோணலை. அப்போ உனக்கு வர ஃபோன் கால்லாம் யார் அட்டன் பண்ணுறதா? நான் கூட இருந்தால் நீ ரொம்ப கஷ்டப்படுற. நான் வேற ஃபோன் வாங்கிக்கிறேன், இதை நீயே வச்சுக்கோ. கஷ்டம்லாம் ஒன்றும் படலையே, நீ கூப்பிட்ட இடத்துக்குலாம் நான் வந்தேனே. ஓ, இப்போ புரியுது. அன்னைக்கு உன்னை ஃபாரஸ்ட்டுக்கு கூப்பிட்டு போனேன்னு கோவமா? அதான் சொன்னேன்ல, நான் வேற ஃபோன் வாங்கிக்கிறேன்னு. என்ன அவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டேன்? 2 நாளாக நீ வராமல் போனதுனால எனக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா? வழக்கமாக நம்ம போகிற இடத்துக்கெல்லாம் போய் பார்த்தேன், அங்கேயும் நீ வரல. எனக்கு உன்னை பார்க்காம ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதான் சரக்கு கூட அடிச்சிட்டேன். இப்போ நீ என்ன சொல்ல வர? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி பேசுகிற. என் வயலே சொல்லணும்னு எதிர்பார்க்குற அதானே? சரி, நான் உன்னை லவ் பண்ணுறேன். லவ்வா? அப்படி ஒன்றும் எனக்கு வரலையே. பொய் சொல்கிற பாத்தியா? ஃபோன் திருடினதுக்கு போலீஸில் பிடிச்சி கொடுத்துருக்கலாம், இல்லை வேற ஃபோன் வாங்கியிருக்கலாம். அதை விட்டுட்டு ஃபோன் கால் எடுக்கிற சாக்கில் என் கூட இருந்தியே, அது லவ் தானே? இங்கே பாரு, சொன்னா புரிஞ்சுக்கோ, என்னை மறந்துரு. ஓ நல்லதுக்காக தான் சொல்கிறேன். எங்கள் அப்பாவை பற்றி உனக்கு தெரியாது. உங்கள் அப்பாவுக்கு தான் பயப்படுறியா? ஒன்று சொல்கிறேன், இந்த காதலுக்கு முதல் எதிரியே பயம்தான். உங்கள் அப்பா யாருன்னு சொல்லு, நான் வந்து பேசுகிறேன். சொன்னா புரியாதா உனக்கு? திரும்ப திரும்ப அதே பேசுற. எல்லாத்துக்கும் காரணம் இதுதானே, இது இருக்கக்கூடாது. பைத்தியமா உனக்கு? இப்படி பண்ணிட்டேன். இந்த ஃபோன் தான் எனக்கு உயிரே. நீ லவ் பண்ணனா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி மறுபடியும் பண்ணிடாத. சொல்கிறா. டேய் மாப்பிள்ள, கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போக முடியுமாடா? என்ன விஷயம்? டேய் அதெல்லாம் அப்புறமே சொல்கிறேன், நீ கொஞ்சம் வந்துட்டு போடா. வாடா. சரி, வர வை. வேமாடா. என்ன ஏட்டியா, சந்தேக கேஸா? சந்தேக கேஸ் இல்லை தம்பி, கன்ஃபார்ம் கேஸ். என்ன ஏட்டியா சொல்கிறீங்க? விட்னஸ் இருக்கான்னு கேட்குறியா? குத்தத்தை அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. என்னடா நாங்கள் என்ன பண்ணுறது மாப்பிள்ள? உனே கூப்பிட்டோம், நீ வரல. நாங்களே பிளான் போட்டோம், சொதப்பிக்கிச்சு, அதான் மாட்டிக்கிட்டோம். அதுக்கேண்டா என்ன வர சொன்னீங்க? நீங்கள் கை வச்ச இடம் ரொம்ப பெரிய இடம், அதே உங்களை டீமை பிடிக்க சொல்லி ப்ரெஷரு. இவங்களுக்கெல்லாம் மொத்த கட்டு நீ தானே, அதே உன்னை வர வச்சான். வணக்கம் ஐயா. வணக்கம் சார்.
யோ ஏட்டு சார் அக்யூஸ்ட் என்னையா பேச்சு? ஸ்டேட்மெண்ட்ல கையெழுத்து வாங்கி உள்ள தள்ளுறதை விட்டுட்டு சார் தப்பே பண்ணலான்ற அக்யூஸ்ட்ன்றீங்களா சார்? லவ் பண்ண ஆரம்பிச்சுல இந்த எல்லாத்தையும் விட்ட சார். நீ எல்லாம் ஒரு ஆளு, உன்னை ஒரு பொண்ணு லவ் பண்ணுவான், அதை நாங்கள் நம்பணும். சார் தப்பு பண்ணும்போது தான் நாங்கள் சொன்னதை நம்பினீங்க. இப்போ தப்பே செய்யலைங்கிறோம், நம்ப மாட்டீங்களா சார்? நம்புங்க சார். சார் என்ன போய் யார் லவ் பண்ணுவான்னு கேட்டீங்கல்ல, நீங்களே கேளுங்க சார். சொல்லு திவ்யா, கேளுங்க கேளுங்க. சாரிடா, நேத்து நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. உன் வீட்டுக்கு நான் எப்போ வந்தனோ அப்பவே நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படியும் நேத்து உன் காதலை நீ என்கிட்ட சொன்னப்போ அதை நான் மறுத்ததுக்கு காரணம் என் அப்பா தான். ஏன்னா அவர் தான் இந்த ஏரியா போலீஸ் இன்ஸ்பெக்டர். அவரால் உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் பயந்தேன். ஆனா நீ என்னை எவ்வளோ லவ் பண்றேன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இனி அவரே நினைச்சாலும் நம்மள ஒன்றும் பண்ண முடியாது. ஐ லவ் யூடா. யோ ஏட்டு சார், இவனை வெளியே போக சொல்லியா? இவனுங்களே சார்? போயிருங்க போயிருங்க போயிருங்க. இன்னும் ஏன்டா நிக்கிறீங்க? போங்கடா. நீ காதலிக்கிறேன்னு சொன்னதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட தூங்கவே இல்லை. இது சந்தோஷமா பயமான்னு கூட எனக்கு தெரியல. ஆமா, நேத்து ஏன் என் காலை பாதியிலே கட் பண்ணிட்ட? நீ திரும்ப கால் பண்ணுவேன் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்டா பண்ணல? எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதான். நேற்று நீ ஃபோன் பண்ணல, இப்போ அந்த ஃபோன் அட்டன் பண்ணதே போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான். என்னை திருட்டு கேஸில் சந்தேகப்பட்டு ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டாங்க. சார் லவ் பண்ண ஆரம்பிச்சுலேருந்து எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு சொன்னா அவர் நம்பலை. அப்போ நீ ஃபோன் பண்ணியா? நீ என்ன சொன்னனே தெரியல, என் மேலே கேஸே போடாம அனுப்பிட்டாரு. எந்த இன்ஸ்பெக்டர்? அதான் அந்த இன்ஸ்பெக்டர் துரபாண்டி. யாரு? இன்ஸ்பெக்டர் துரபாண்டி. ஏய், யார் அவரு? அந்த இன்ஸ்பெக்டர் எங்க அப்பாடா. அதுவும் இல்லாம அவர் உன்னை எதுவுமே செய்யாம அனுப்பியிருக்காருன்னா அவர் ஏதோ பெருசா பிளான் பண்றாருன்னு மட்டும் தெரியுது. போய் தெரியுமான்னு கேட்டு பாரு. யார் இவனுங்க ஏரியாவுக்கு புதுசாக தெரிறானுங்க? அண்ணே, இந்த பையனோட வீடு எங்கனே இருக்கு? ஓ இவனா? இந்த தெருக்கோடியில் ஒரு மெக்கானிக் செட் இருக்கு, அங்கே யாரு கேட்டாலும் வீட்டை காட்டிடுவாங்க. ஓகே சரிண்ணே, வாங்கடா போலாம். ஏங்க ஒரு நிமிஷம். இந்த பையன் வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? அந்த கடைக்கு ஆப்போசிட் வீடு. அந்த கடையா? அந்த கடை. சரிம்மா. ஓகே. ஏய் போடா.
தேடுறது? நீ இங்க என்ன பண்ற? எதுக்கு இப்படி மூச்சு வாங்க ஓடி வர? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். நீ கிளம்பு. எங்க போறோம்? வாடா. வா வா சீக்கிரம். சீக்கிரம் வண்டி எடு. ஏய் வண்டி எடுடா. எங்க என்ன இவ்வளவு அவசரமா கூட்டிட்டு போயிட்டு இருக்க? எதுவும் கேட்காத, பேசாம போடா. மிஸ் பண்ணிடாத. சீக்கிரமா போடா. ஏய் பயங்கரமான ஆளா இருப்பா போடா. இதாத அப்படியே போய் புடி. போடா ஸ்பீடா போடா. சே தப்பிச்சிட்டேங்கடா. இன்ஸ்பெக்டருக்கு என்னடா பதில் சொல்லுங்க? வா. இதை பார்க்க தான் இவ்வளோ அவசரமாக கூப்பிட்டு வந்தியா? இந்த இடத்துக்கு ஒரு முறை வந்தாலே திரும்ப திரும்ப வரணும்னு தோணும். எனக்கு அப்படி தோணல, இங்கேயே இருந்துடலான்னு தோணுது. உங்கள் அப்பாவுக்கு பயந்து பேசுறியா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போவும் சந்தோஷமா இருக்கணும், அதை நான் பார்க்கணும். இப்போ நான் சந்தோஷமாக தானே இருக்கேன். ஆனா உன்னை சந்தோஷமா இருக்க விட மாட்டேன் எங்க அப்பா. அதை பார்க்குற தைரியம் எனக்கு இல்லை. என்ன சொல்ல வர? என்னை பத்தி தெரிஞ்சும் உன் காதலை பிரிக்க முடியாதுன்னு என்கிட்டே போன்ல சொல்றியா நீ? நீங்கன்னு தெரியாம பேசிட்டேன்ப்பா. ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களை யாராவது காலிச்சாலும் எனக்கு பிடிக்காது. என் பொண்ணே ஒருத்தன் லவ் பண்றான், அதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேனா? நீ அவனை மறந்துடு, இல்ல அவன் சாவேன் கையாலதான். அவன் ரொம்ப நல்லவன்ப்பா. எனக்காக நீங்க அவனை ஏத்துக்கூடாதா? ஏத்துக்கு இது ஒண்ணும் தலையில வைக்கிற கிரீடம் இல்ல, காலில் போடுற செருப்பு. இந்த அசிங்கத்தை எல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. அப்படின்னா என்னாலே அவனை மறக்க முடியாதுப்பா. நான் நினைச்ச அவனை என்ன வேணாலும் செய்வேன். அவனை காப்பாத்துறதுக்காக நானும் என்ன வேணாலும் செய்வேன். ஐயோ, இது எல்லா பணமும் சொல்ற டயலாக் தானே? நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா உன்னை கொல்றதுக்கு கூலிப்படை ஏற்பாடு பண்ணிட்டாரு எங்க அப்பா. என்னடா அவன் கிடைச்சானா? ஏய் சீக்கிரம் கண்டுபிடிச்சு போடுங்கடா. கவலையப்படாதீங்க சார், கண்டிப்பா போட்டுடலாம் சார். இன்னைக்கு அவன் உயிரோட இருக்க கூடாதுடா. இப்போ நம்ம இங்க வரும்போது கூட அவங்க பின்னாடியே துரத்திட்டு வந்தாங்க. இது அங்கேயே சொல்லியிருந்தா நான் ஃபேஸ் பண்ணியிருப்பேன்ல. அப்படியே சொல்லணும். ஒருவேளை அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சா கூட எங்க அப்பா கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அதனால உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அது என்னால தாங்க முடியாது. நீ சந்தோஷமா இருக்கும்போது நான் போயிடணும். ஏன் ஒரு மாதிரியா பேசுற? சாரிடா அரவிந்த். I love you, அரவிந்த்.
டேய் இன்ஸ்பெக்டர் கேட்டா என்னடா சொல்றது? அவனை போடலன்னு சொல்லி சொன்னா நம்ம மேல இருக்க கேஸும் வாபஸ் ஆகாது, பேசின பணமும் கையில வந்து சேராதுடா. இப்போ என்னடா பண்றது? அவனை போட்டாச்சுன்னு சொல்லி பொய்ய சொல்லுவோம்டா. டேய் என்னடா சொல்ற? நாளைக்கு காலைல ஒயின் ஷாப் பார் ஏலத்துக்கு வருது, யாரா பணத்தை கட்டுவா? பொய்ய சொன்னா என்னடா ஆக போகுது? அவன் திரும்ப வந்துட்டானா? திரும்பி வந்துட்டா வசதியா போச்சு, வந்ததும் போடுவோம். இப்போதைக்கு பணம் தானடா முக்கியம். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். என்னடா போட்டாச்சா? என்னடா உம்னு இருக்கீங்க? போட்டாச்சு சார். ஆமா, பாடி எங்கடா புதைச்ச? பைபாஸ் பக்கத்துல புதைச்சு மரமே நட்டாச்சு சார். பையனை போடும்போது தனியா தானே இருந்தா? பொண்ணுக்கு ஏதாவது கூட இருந்தாளா? அதெல்லாம் இல்லை சார், தனியாக தான் சிக்கினான். உங்க பேர்ல உள்ள கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்க சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லியிருக்கேன். கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர் பக்கமே தலை வச்சு படுக்காதீங்க. ஹலோ, சொல்லுங்க ஐயா. திவ்யா வந்தாளா? இல்லைங்க ஐயா, இன்னும் வரலையே. ஃபோன் ஏதாச்சும் பண்ணாளா? எதுவுமே பண்ணலங்க ஐயா. சரி, நீ ஃபோனை வை. வந்திருக்கணுமே, எங்க போயிருப்பா? ஹலோ காயத்ரி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அங்கிள். ஆமா, திவ்யாவோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. உங்க கூட இருக்காளா? இல்லையே அங்கிள், அவளை பார்த்து 2 days ஆச்சு. சரிம்மா சரிம்மா. ஓகே அங்கிள். திவ்யா, 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 ஏன் திவ்யா? என்ன கோவமா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுக்க தான் இங்க கூட்டு வந்தியா? உனக்கு ஏதாவது ஆயிருந்தா? அதான் எதுவும் ஆகலல்ல. ஆமா, நான் செஞ்சதுக்கு பேர் முட்டாள்தனம்னா நீ செஞ்சதுக்கு பேர் என்ன? ஒரு மனுஷனுக்கு தான் உயிர் பிரியும் போது தன்னால உணர முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ குதிச்ச அந்த நொடியில் நான் அதை உணர்ந்தேன். அப்புறம் அந்த மலை கூட எனக்கு உயரமா தெரியல. நீ என்ன காதலிக்கிற அளவுக்கு நான் உன்னை காதலிக்கிறேன். நான் சந்தேகமா இருக்குடா. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல.
என்ன மன்னிச்சிடுறா ப்ளீஸ். கடவுள் நமக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஆமாண்டா, அவங்களுக்காக ஒரு முறை சாகணும்னு நினைச்சோம், ஆனா பொழைச்சிக்கிட்டோம். இனி நமக்காக வாழணும்னு நினைப்போம். யார் கண்ணிலும் படாம எங்கேயாவது தூரமா போயிடலாம். குர்ரா என்னப்பா டீ நல்லா இருந்ததா? நல்லா இருந்துச்சு சார். சரி இங்கே வா. இப்போ இந்த அப்பா அம்மாவுக்கு தெரியாத சீக்ரெட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம் சார், ஆமாம் சார். அதான் அப்போ சொல்லு, எங்கே போனா என் பொண்ணு? சார் எனக்கு தெரியும் சார். அப்போ நீ சொல்லு. சார் அதாவது பையன் முன்னெடுத்துக்கு தானே சார் பொண்ணு போயிருக்கணும். பையன் போன இடம் உங்களுக்கு தெரியும்ல, உங்ககிட்ட கேட்டு தானே பொண்ணு போயிருப்பா. அப்போ சொல்லு சார். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து போலே சார். அடங்க மாட்டேன்றானே. டேய், உடம்புல கோடு விழுறதுக்கு முன்னாடி ஒழுங்கு மரியாதையா சொல்லுங்கடா. எங்க அம்மாவ? சார் எங்க ஃப்ரெண்டு போன இடமே எங்களுக்கு தெரியல. இதுல உங்க பொண்ணை பத்தி கேட்டீங்கன்னா எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? சார் இந்த காட்டுல ஒரு சிங்கிள் டீ கூட வடியல சார். விறகத்தி விட்டு அதுக்கே காசு சார் இங்க பார் சார், ஒரு பொண்ணு. இருடா சின்ன பிள்ளையா இருக்கடா. இது வேறடா பயமா இருக்கடா. என்னடா செய்யறது? சுத்தி முத்தி பார்த்தா காட்டுக்குள்ள யாருமே காணுமே சார். சரி மூச்சு இருக்கான்னு பாரு. மூச்சு இருக்கு சார். இருக்கா? சரி மெதுவா எழுப்பு. மெதுவா. பாப்பா கொஞ்சம் சத்தமாடா. பாப்பா அம்முக்குட்டி. ஏன்டா ஒருவேளை சரக்கு இருக்குமோ? தெரியல சார். சரக்கு ஏந்திரமா. முழிக்குதுடா அனுப்பிச்சிட்டேன் சார். நான் எங்க இருக்கேன்? நீ யாருமா? நீங்கெல்லாம் யாரு? என்னடா அது? எனக்கு எங்க அம்மா வேணும், எங்க அம்மா கிட்ட போகணும். ஐயோ என்னடா அழுக ஆரம்பிச்சு. என்னடா பண்றது? பாப்பா இரா. உன் பேர் என்னப்பா? பாக்கியலட்சுமி. என்ன படிக்கிற? 3rd ஸ்டாண்டர்ட். என்னடா முரட்டு பிள்ளையா இருக்கு? 3rd ஸ்டாண்டர்ட் சார். உங்க வீடு எங்க இருக்கு? பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கு. பஸ் எந்த பஸ் ஸ்டாண்டு? அதான் நிறைய பஸ் நிக்கும்ல அங்க. கிழிஞ்சது போ. என்ன சார் அதான் விவரம் சொல்லுது இல்ல? அட கூறுகட்ட முண்டம். எல்லா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தா பஸ் எல்லாம் நிக்குது. எந்த ஏரியான்னு தெரிய வேண்டாமா? அறிவில்ல? விவரமா கேளுங்க. ஏப்பா எந்த ஏரியா? அதான் நிறைய பஸ் நிக்கும்ல அங்க. இப்ப உங்க அம்மாட்ட போணுமா? எங்க அம்மா கிட்ட. இருப்பா அழுகாத. பத்திரமா கூட்டிட்டு உங்க அம்மாட்ட விட்டுறேன். உனக்கு என்ன வேணுமோ வாங்கி தர்றேன். என்ன வேணும்? எனக்கு மிட்டாய் எல்லாம் வாங்கி தரேன். குல்பி ஐஸ்லாம் வாங்கி தரேன். டெய்லியும் கதை சொல்லணும். பாப்பா நல்ல கதையா சொல்றேன். உப்பு மூட்டைலாம் தூக்கிட்டு போறேன். கதை சொல்றேன். எல்லாமே அங்கிள் பண்ணி உன்னை ஜாலியா இருக்க மாதிரி பாத்துக்கிறேன். போதுமா? அதுக்கப்புறம் எங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போறப்பா அழுகாத சொன்னா. ஏண்டா 17 வயசு இருக்குமேடா, ஒண்ணுமே புரியலடா. சார் மண்டியில கட்ட உளுந்து மூளை குழம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். 3ஆம் கிளாஸ்ல தான் நினைப்பு வருது. ஆக மொத்தம் இது குழந்தை மாதிரி ஆயிடுச்சு. தெளிஞ்சதுக்கு அப்புறம் அட்ரஸ் தெளிவா சொல்லிச்சுன்னா அவங்க அம்மா கிட்ட எடுத்து விட்டுருவோம். ஐயா கடைசி வரையுமே தெரியல. நம்ம பராமரிப்போம். அது எப்படி முடியும்? நான் தானே பராமரிக்கணும். நான் தானே பெரிய அதிகாரி. சரி தூக்குங்க. கொஞ்சம் நெல்லு அதிகாரி. சரி தூக்கு. வாடா செல்லம். கூட்டிட்டு போணும். வா
சார் நானும் விளையாடுறேன் சார். விளையாடுறதுக்கு தானே பிளே கிரவுண்டா? நடைய கட்டு போ போடா. பத்திரம் சார். எனக்கு தெரியாதா? வாங்க சார். எட்ரா ஹலோ, எங்கடா இருக்கீங்க? அந்த அரவிந்த் பையல பாத்தீங்களாடா? ஸ்டேஷன்ல தான். நாங்க எங்க அவனை பார்த்தோம்? ஏன்டா நம்ம ஸ்டேஷன்லயா? யோ, அவன் பொண்ணையும் காணுமாயா? அதை கேட்டுட்டு எங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இதோ நான் வந்துடுறேன்டா. என் பேரை சொல்றா. இன்ஸ்பெக்டர் உன்னை அடிக்க மாட்டாரா? யோ, உன் பேரை சொன்ன தூக்கி போட்டு மிதிச்சான். அட்டி ஒன்று இடி மாதிரி விழுகுது அப்படின்னு என் பேரை சொல்லாரா? குமரேசா, அவங்க கூட்டாளிங்களுக்கு எந்த விஷயம் தெரியல. இன்ஸ்பெக்டர் அதை கேட்டு தான் டார்ச்சர் பண்றாரா? பரவாயில்லையே, அவங்களாவது ஃபோனில் பேசினாங்களே. நீ ஒன்று செய்ய, அவங்கள போய் ஜாமீன் எடுத்துட்டு வா. அவங்க மூலமா ஏதாவது முயற்சின்னு பார்ப்போம். போயிட்டு வா. சரி. சார், எந்த எவிடன்ஸ் இல்லாம இவங்களை போட்டு ஏன் சார் அடிச்சீங்க? எவிடன்ஸ் கேட்டு தான் அடிச்சேன். காணாம போனது உங்க பொண்ணு மட்டும் இல்ல சார், எங்க பையனும் தான். முதல்ல பையனை கண்டுபிடிங்க, உங்க பொண்ணு தன்னால கிடப்பா. டேய் எந்திரிங்கடா. இப்ப கூட்டிட்டு போ. ஆனா இன்னும் 2 நாள்ல என் பொண்ணு கிடைக்கலன்னா உன்னையும் சேர்த்து உள்ள தள்ளிடுவேன். இதுக்கு மேல டார்ச்சர் பண்ணின்னு வைங்க, மேலதிகாரியை பார்க்க வேண்டியது வரும். பி கேர்ஃபுல். வாங்கடா. ஏய், ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கு? எங்க அப்பாவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்பா எப்படியும் நம்மளை கண்டுபிடிச்சிடுவாரு. அவர் வரும்போது நம்ம இங்கே இருக்க மாட்டோம். சரி வா, உனக்கு ஒரு வித்தியாசமான இடத்த காட்டுறேன். கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கண்ணை முன்னா எப்படி? அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த உலகம் இருட்டாக தெரியணும். அப்போ தான் அந்த சந்தோஷத்தை முழுசாக அனுபவிக்க முடியும். வா. காதல் மாயவலை காற்றினில் நெய்திடும் அலை என் அன்பே, காதல் ஈரக்குடை மனதினில் பெய்திடும் மழை. வா முன்பே, பகலை உருட்டி நிதாயம் செய்தாய், இரவை திரட்டி நீ மாயம் செய்தாய் என் உயிரே.
டேய் காட்டுக்குள்ள மரத்துக்கெல்லாம் நம்பர் போடுறா, மரங்கள்லாம் குறையுதுடா. டேய் இது என்னன்னு பாரு. என்னது? சரக்கு பாட்டில் சார். எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் காசை வாங்கிட்டு கண்டவனை எல்லாம் காட்டுக்குள்ள விடாதறான்னு. அங்கங்க போட்டு போயிடுறானுங்க. இன்னைக்கு எவனையாவது 4 பேரை பிடிச்சி ஃபைன் போட போறேன்டா. சார் அதுக்கு இவ்வளவு தூரம் வரணுமா சார்? பயமா இருக்கு சார். ஆம்பளையில வரதுட்டா பயப்படக்கூடாதுடா. அதுவும் பேர்ல சிங்கம்னு பேர் வச்சுக்கிட்டு கண்டதுக்கெல்லாம் பயந்தா. சிங்கம்னு பேர் வச்சுக்கிறீங்களே, அதுக்கு பின்னாடி எதனா பிளாஷ்பேக் இருக்கா? இருக்கே, எங்க அப்பா பெரிய சிங்க வேட்டைக்காரர். போங்க சார், நம்புற மாதிரி சொல்லுங்க. டேய் மேல அதிகாரிகள் சொன்னா நம்பித்தாண்டா ஆகணும். சரி சொல்லுங்க. அதாவது எங்க அப்பா சிங்க வேட்டை காட்டுக்குள்ள எங்க அம்மா நிறமாச கற்பிணியா இருக்கும்போது கூட்டிகிட்டு போனார். எதுக்கு சார்? வகுத்துக்கள் இருக்கன்னா சிங்க வேட்டையை பார்க்கணுங்கிறதுக்காக. அப்ப கரடியை துரத்திக்கிட்டு ஒரு சிங்க கொடூரமா ஓடி கொல்ல பார்த்துச்சு. எங்க அப்பா சும்மா இருப்பானா, டக்குன்னு மண்டையில விட்டு சிங்கத்தை கொண்டு விட்டான். கரடியை காப்பாத்திட்டான். அதுல இருந்து நான் இந்த காட்டுக்குள்ள வரும்போதெல்லாம் கரடி சலிட்டு அடிக்குதா பாத்துக்க. சார் லாஜிக் ரொம்ப தப்பா இருக்கு சார். சிங்கத்தை கொண்டுட்டு கரடி தானே காப்பாத்தினாரு, அப்போ உனக்கு கரடி தானே பேர் வைக்கணும். கிளாஸ் பேக்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்க முடியாது. அதை விடுறா. சார் என்னடா நீங்க சொன்ன மாதிரி அந்த கரடி உங்களுக்கு கூப்பிடுது சார். எங்க அப்பா காப்பாத்தின கரடி இது இல்லடா. ஏதோ ஒண்ணு போங்க சார். மிருகமெல்லாம் பாசமா இருக்குமா? என்ன சார் நம்ம வீட்டு நாய் நம்ம நெஞ்சு மேல விளையாடல. விளையாடப்படாதா, கொஞ்சம் விளையாடணும்டா. ஏதோ ஒண்ணு இந்த நேரத்துல தத்துவம் எதுக்கு? போதும் கூப்பிடுது. நீ போ நீ போ. உங்களை தான் சார் கூப்பிடுது. என்ன வா. ஆமா பயமா இருக்குடா, நீனு வாடா. போங்க சார். 2 பேர் தானடா வந்தா, என்ன மட்டும் ஏடா என்ன பண்ணுது? கத்துறாரு. சார் என்ன சார் ஆச்சு? கரடி முத்த கொடுத்துருச்சுடா. சார் கரடியா சார் முத்தெல்லாம் கொடுக்குது? தெரியலடா. கரடி முத்தம் கொடுக்க கனவாடா கண்டே வர்ற சின்னஞ்சில பார்த்து கெட்டு போச்சுடா. நான் பாக்கிய லட்சுமிக்கு என்னடா பதில் சொல்ல போறேன்? வேற எதுவும் நடக்கலையே. அதுவும் நடக்கணுமாடா? சார் கரடி மறுபடியும் கூப்பிடுது சார். மறுபடியும் முத்தமா? வணக்கம் சார். வணக்கம் சார். ஏயா ஒரு முக்கியமான மேட்டரை பத்தி சொல்லணும் வந்தா எங்கேயா சுத்திட்டு வரீங்க? டியூட்டில ஒரு சின்சியரிட்டி வேண்டா? எல்லாமே உங்களுக்கு விளையாட்டா போச்சுல்ல? ஏன் சார் உங்களுக்கு விளையாட்டாங்க? என்னையா திருதிருன்னு முடிச்சிட்டு இருக்கீங்க? யாரு? நான் சொல்ற விஷயத்தை கேட்டு இப்ப ஷாக் ஆயிடக்கூடாது. நீங்க ஷாக் ஆகாம விஷயத்தை சொல்லுங்க சார். 2 பேரும் நல்லா கேட்டுக்குங்க. இந்த ஜோன்ல ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. இங்க இருக்கிற எல்லா அனிமல்ஸும் வெளியேறிடுச்சு. இப்ப இந்த ஜோனே மயான அமைதியா இருக்கு. யோ வக்கீலு, என் மையன் வந்துடுவானா? எனக்கு அந்த இன்ஸ்பெக்டர் மேல தான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஏய் என்ன லூஸ் மாதிரி போலீஸ்கார மேலே சந்தேகப்படுற? இல்லையா, பசங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் பொண்ணை பத்தி தான் விசாரிச்சிருக்கானே தவிர நம்ம பையனை பற்றி விசாரிக்கவே இல்லையா? என்னையா சொல்ல வர்ற? என் மையனை பத்தி அந்த இன்ஸ்பெக்டருக்கு எதாவது தெரியும் சொல்ல வர்றியா? டேய் டேய் ஏய் என்ன தைரியம் இருந்தா என் பொண்ணை தள்ளிட்டு வந்திருப்பேன். உன்னை என்கவுண்டர் பண்ணாம விட மாட்டேன். சார் நான் தள்ளிட்டு வரல சார், அவங்க தான் சார் என்ன தள்ளிட்டு வந்தாங்க. உன்னை தள்ளிட்டு வர்றதுக்கு ஏன் பொண்ணு என்ன இல்லை சார். டேய் அவ பின்னாடி எத்தனை பேர் சுத்தி இருக்காங்க தெரியுமா? அவளையே எங்க பின்னாடி சுத்த வச்சோம்ல. அவ உன்னை லவ் பண்ணாளாடா? லவ் பண்ணாமலையா லிப் டு லிப் கிஸ் கொடுக்குறப்ப சும்மா இருந்தா? லிப் டு லிப்பா? நீ எப்படா எனக்கு கிஸ் கொடுத்த? நான் எப்படா சும்மா இருந்தேன்? எங்க இன்ஸ்பெக்டரை காணோம்? பேச்ச மாத்தாதடா. நீ எப்படா கிஸ் கொடுத்த? நான் எப்ப சும்மா இருந்தேன் சொல்றா. இப்பதான்
வேணாம். என்ன வேணாம்? வேணாம். வேண்டாம். வேணாம்னா விட்டுருவோமா? காலையில எந்திரிச்சோன்னா குளிச்சு தலை சீவி ஊர்ல உள்ள பிள்ளை எல்லாம் எப்படி தெரியுது, நீ எப்படி தெரியுற? குளிச்சு 3 நாள் ஆச்சு. அசையாம உட்காரு. எனக்கு அதெல்லாம் வேணாம், போ. என்ன விட மாட்டியா? வலிக்குது. ஐயா உன்னை வச்சு மேய்க்க முடியலையே. ஹே குண்டு பையா, உனக்கெல்லாம் சாங்கு கிடையாது. ஏன் சார்? நான் தானே அதிகாரி. ஆமா, பெரிய சரிவாதி. என்னடா சொல்ற? ஒன்னும் இல்ல சார், ஒரு நாளைக்கு உங்களுக்கு புலி கடிக்க போகுது. அவ்வளவு வகுத்தறிச்சா? பூனை கவ்விருமோ? அண்ணே டீண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அண்ணே. வீட்டில் பிரச்சனை கேள்விப்பட்டனே. ஒன்றும் இல்லையே. உங்கள் பையன் ஏதோ ஒரு பொண்ணை கூப்பிட்டு ஓடி போயிட்டாப்லமே. தெரியுதுல. தெரிஞ்சாலும் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு கேட்டனே. உனக்கு இருக்கிற வேலை இல்லாம இது ஒரு வேலையா? இதெல்லாம் ஒரு பொழப்பாடா? போடா. தெரிஞ்சுக்கிறது நம்ம கடமைண்ணே. போ போ. எங்க என்ன நடக்கும்னே திருவாங்க போல இருக்கு. அண்ணே, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். போன வாரம் நம்ம தம்பியை பற்றி விசாரிச்சுட்டு 4 தடி பசங்க வந்தானுங்க. அவனுங்க பொண்ணு வீட்டு சைடா நம்ம வீட்டு சைடா? அப்போ நீங்கள் யோசிக்கிறத பார்த்தா அவங்க பொண்ணு வீட்டு சைடு தான் போல இருக்கு. என்னண்ணே, நான் சொல்கிறது கரெக்டாண்ணே? 40 வயசு பொண்ணோட பாடியா? இல்லையா, 20 வயசு பொண்ணை பற்றி ஏதாவது தகவல் கிடைச்சா சொல்லு. ஆமையா, இல்லை எனக்கு என்ன, என் பையனை காரணம் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்ல, எஃப்ஐஆர் போடுங்க. என்னையா விளையாடுறியா? உன் பையன் தான் என் பொண்ணை கடத்திருக்கா. சட்டப்படி ஒன்னதான் உள்ள தள்ளணும். தள்ள வேண்டியதானே? ஏன் தள்ளல? என் மையன் உங்க மேல கூட்டு ஓடனான்ல, என் மையனை தேடி இருக்கணும்ல, ஏன் தேடல? அப்படின்னா ஏதோ பையனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நீங்க மறைக்கிறீங்க. எதை வச்சு சொல்றீங்க சார்? 4 பேர் அனுப்பிச்சு என் மையனை நீங்க தேட சொன்ன விஷயம் எனக்கு தெரியும் சார். எவனும் 4 ரவுடிங்க உன் பையனை தேடினதுக்கு நான் எப்படியா பொறுப்பு? ரவுடின்னு நாங்க சொல்லவே இல்லை. எப்படி சார் உங்களுக்கு அது தெரியும்? யோ ஏட்டே, முதல்ல இவனுங்களை எங்கே இருந்து வெளியே போக சொல்லியா? எனக்கு வேற வேலை இருக்கு, நான் கிளம்பணும். சார், உங்க பொண்ணை நீங்க வச்சுக்கங்க, ஆனா என் மையனை நீங்க ஒப்படைச்சு ஆகணும். அமைதியாரியா, போலீஸ் ஸ்டேஷன்ல அனாவசியம் பேசாதியா, சட்ட சிக்கலாயிருமியா. அட சும்மாரியா. இன்னும் 24 மணி நேரத்துல என் மையனை நீங்க ஒப்படைக்கணும். அப்படி இல்ல நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது. யோ, கோர்ட்ல ஹேபியஸ் கார்பஸ் மனு தாக்கல் பண்ணுவோமியா? யோ, என்ன பண்ணிக்கியா? இடத்த காலி பண்ணியா? இருக்கிற மலையெல்லாம் சுத்துறது பத்தாதுன்னு படிக்கட்டு வேற. என்ன வேணும் உனக்கு? இப்ப நானும் வரேன். ஆபீஸ்க்கு போய்கிட்டு இருக்கேன். நானும் வரேன். சொன்னா கேளு. சுப்பிரமணி கூட விளையாடுவேன், நீ கேட்க கூடாது. சுப்பிரமணியா? நம்ம அசிஸ்டன்ட் வேற அது இல்லையே. சரி யாரு கூட விளையாடுப்பா. டாடா. இதை கட்டி மேய்க்கிறதுக்குள்ள பெரிய பிரச்சனையா இருக்கப்பா. துறப்பாண்டியா? நான் தான் சிங்கம். சொல்லியா? ஒண்ணுமில்லையா, ஒரு பைக்கு 1 வாரமா காட்டுக்குள்ள ஒரே இடத்துல நிக்குதியா? அதை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலான்னு தான் உடனே போன்ல கூப்பிட்டேன். யோ, பர்சனலா நான் ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கேன்யா. இந்த பெட்டி கேஸ் எல்லாம் எங்கிட்ட தள்ளி விடாத, எனக்கு டைம் இல்லையா. இது பெட்டி கேஸ் எல்லாம் இல்ல, ஒரு குட்டியும் பையனும் சம்பந்தப்பட்ட கேஸ். என்னையா சொல்ற? பாத்தியா, குட்டின்னு உடனே எவ்வளவு ஆர்வமா கேட்கிறான் பாரு. ஒரு காதல் ஜோடி பைக்கை விட்டுட்டு 1 வாரத்துக்கு முன்னாடி போனாங்க, ஆளை காணாயா.
ஆமா அந்த பையனும் பொண்ணும் எப்படி இருந்தாங்க? யோ இது என்ன டிவி விளம்பரமாயா மச்சம் சொச்சம் மிச்சம்லாம் பாக்குறதுக்கு? நீ வாட்ஸ்அப்ல இருக்கியா இல்லையா? இப்ப இருக்கேன். அப்படியே இரு, போட்டோ அனுப்புறேன் பாத்துக்க. அவசரத்துக்கு வராது. எவன்டா அது? அவன் தான்டா. யாரா அவன் திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கேன்? ஏய் தப்பு தப்பா நடப்பானே அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்றான்டா. சரிடா, ஏதாவது பேசி சமாளி. சார் சாரி சார், ஃபுல் கியரில் வண்டி ஓட்டின்னு இருந்தேன் சார், அதனால தான் சார். சார் சொல்லுங்க சார். டேய் அந்த பையனை எங்கடா போட்டீங்க? பைபாஸில் தான் சார். எத்தனை மணிக்கு? ஒரு 11 மணி இருக்கும் சார். பாடி எங்கே டிஸ்போஸ் பண்ணதா சொன்னீங்க? பைபாஸ் ரோடு கிட்ட தான் சார் போச்சோம். பாடி ரொம்ப வெயிட் சார். ஆமாம், அந்த பைபாஸ் ரோடு பக்கத்தில் பாடியை புதைச்சி அதுக்கு மேலே மரமெல்லாம் நட்டிங்கல்ல? ஆமாம் சார், பப்பாளி மரம் சார். அந்த மரத்துக்கு கீழே தாண்டா நான் நின்றுட்டு இருக்கேன் இப்போ. சார் 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 சாரி சார். சார் அன்னைக்கு போய் சொல்லிட்டேன் சார். சார் அன்னைக்கு போடலான்னு கிட்ட போயிட்டான் சார். ஆனால் அந்த பொண்ணோட சேர்த்து எஸ்கேப் ஆயிட்டான் சார். சார் இப்போ அவனை எங்கன்னா பார்த்தீங்களா சார்? சொல்லுங்க சார், ஒரே போட அவனை போட்டுலாம் சார். இனிமே நீ ஒண்ணுமே மரியாதையா கிளம்பி ஆனமலை செக் போஸ்ட்டுக்கு வாங்க. போட வேடா. பணம் வாங்கிட்டு வந்துட்டியா? கொடுக்க மாட்டேன்ட்டான். எல்லா பயிலுமே பிராடா தான் இருக்கேன். யோ எவ்வளவு நேரமையா வெயிட் பண்றது? எவ்வளவு நேரம்? ஒரு வேலை உருப்படியா செய்யாதீங்கடா. ஒரு வேலையை செய்யாதீங்க. யார் அவங்க? நம்ம டிபார்ட்மெண்ட் தான். பார்த்தாலே தெரியுதே, 10 கரடியை ஒத்த கையில் அடிப்பாங்க போட்டுருக்க. போதும், வந்து பைக் எங்கன்னு காட்டு. சரி வாங்க போலாம். இப்பதான் காடு ஊரா சுத்திட்டு வந்தேன், மறுபடியுமா? பார்த்து வாங்க, அட்டை பிடிக்கிறாம. இந்த வண்டி தான் சார். இதே வண்டி தான் சார் அவங்க தப்பிச்சு போனது, நல்லா தெரியும் சார். அதுதானே இந்த ஆளும் சொன்னான். பைக் அடையாளம் காட்டுவோம் உன்னை வர சொன்னேன். அவனும் அடையாளம் இல்லாம பண்ணணும் ஐயா. இந்த முறை மட்டும் மிஸ் ஆச்சு. கண்டிப்பா மிஸ் ஆகாது சார், எப்படியும் தூக்கிடலாம். எனக்கு என் பொண்ணு உயிரோட வேணும்யா. இப்படி உள்ள போறவங்க வேற பக்கமா தப்பிச்சு போறதுக்கு எதுவும் வழி இருக்கா? எங்கேயுமே வழி இல்ல. அப்படி வழி இருந்தா நாங்க இங்க செக் போஸ்ட் போடுறோம். அப்படியே போறதா இருந்தாலும் கேரளா பாடுற சுத்தி போகணும். அப்பப்ப கேமரா வேன் மட்டும் வந்துட்டு போகும். சரி வா போ. நான் எதுக்கு சார்? வழி காட்டத்தான். உனக்கு தான் காடு வீடு மாதிரியாச்சே. ஐயோ என்ன வழி? ஏற்கனவே எங்கேயோ வெளியில இருக்க மிருகம்லாம் இப்ப இங்க வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. இதுல ஒத்த கரடி ஒண்ணு தனியா சுத்திக்கிட்டு தெரியுது. எனக்கு இன்னைக்கு ஜாதகம் வேற சரியில்லை. வினோதமான மிருகத்தால வெள்ளங்க ஏற்பட போகுதுன்னு. எனக்கு தேவையா சார் அதெல்லாம்? அதனால உள்ள போறதும் ஒண்ணுதான், மேல போறதும் ஒண்ணுதான். நீங்களும் போகாதீங்க சார். ரைட்டு, சனியை சம்மணம் போட்டு உட்காந்துருச்சு. விதியை யாராலும் மாத்த முடியாது சார். அப்படியே கிளம்புங்க. வாங்க வாங்க, ஃபாலோ மீ. அங்கங்க அட்டை கிடக்கும், அப்படியே பேண்ட்டுக்குள்ள பூந்துரும். நான் ஆஸ்பத்திரிக்கு அலைய முடியாது, உதவி தான் செய்ய முடியும். வாங்க வாங்க. அந்த பையனும் பொண்ணும் உயிரோட தான் இருக்காங்க. இத்தனை நாள் ஆனமலை காட்டுக்குள்ளதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு இன்ஸ்பெக்டர் அவங்கள கண்டுபிடிச்சு கொல்லாம விட மாட்டேன்னு வெறி பிடிச்சு அலையிறாருயா. அப்படியா? எதையாவது செஞ்சு அந்த பிள்ளைகளை காப்பாத்துறீங்கயா. என்னையா சொல்ற? உடனே கிளம்புங்கய்யா. ஏய் என்னையா? ஏ குமரேசா, உன் பையனும் பொண்ணு ஆனமலை காட்டுல உயிரோட தான் இருக்காங்களாம். ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் உன் பையனையும் பொண்ணையும் கொல்றதுக்கு கொலவெறியோட அலையிறானாயா.
நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. என்ன இந்த பக்கம் யாருமே போக கூடாது. கரடி கோவமா போயிருக்கு. என்னது? இந்த பாரஸ்டுக்குள்ள யாருமே நோய முடியாது. சுருக்கமா சொல்ல போனா ஊசிக்கு தெரியாம நூலு கூட நோஞ்சிடலாம். இந்த பாரஸ்டுக்குள்ள எங்க ரேஞ்சருக்கு தெரியாம யாரும் காலே வைக்க முடியாது. சிங்கமாச்சு. ஏண்டா பாராட்டுறதுக்கு ஒரு அளவு இல்லையாடா? இவ்வளவாடா பாராட்டுறது? என் கடமை தான் சார் செய்யறேன். கடமையத்தான் செஞ்சியா? அது யாராவன்? சின்ன பிள்ளை முதுகு மேல மூஞ்சிய வச்சு தைக்கிறவன் விட மாட்டா. என்னடா நடக்குது? டேய் யாரா இங்க கடை போட்டவன்? எனக்கு தெரியாம யாரா இங்க கடை போட்டவன்? யாரா இங்க கடை போட்டவன்? எனக்கு தெரியாம யாரா இங்க கடை போட்டவன்? டேய் நீ யாரு? இந்த பொண்ணு யாரு? எங்க கடை தான் சார். உங்க கடை தானா? யார கடை போட்டீங்க? யார கேட்டா போட்ட? நான் தான் ரேஞ்சர் இந்த ஃபாரஸ்ட்டுக்கு. யார கேட்டா போட்ட? சார் நாங்க இங்க வரும்போது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவோம். எங்க மேல லவர்ஸ் கிட்ட நல்லா லாபம் வச்சு வித்தோம் சார். அப்படியே பிசினஸ் நல்லா பிக்கப் ஆயிடுச்சு சார். கடை போட்டோம் இல்ல, அதுக்கு ஃபாரஸ்ட் தான் கிடைச்சதா? டேய் எவ்வளவு மாமூல் கொடுத்தாலும் சரிடா, கடையை போட விட மாட்டேன். கடையை போட விட மாட்டேன். ஏங்க சார் மாமூல் கேக்குறாருங்க. இவன் எல்லாம் ஒரு ரேஞ்சர். வாங்கடா. 2 மாசம் வீட்டு வாடகை யாரு கொடுக்கறது? என்னடா அது? நான் குடிக்க மாட்டேன். உங்களுக்கு இல்ல சார். வேற யாருக்கு? கரடிக்கு சார். ஐயோ கரடி இந்த காட்டுல நான் எங்கடா போய் தேடுவேன்? அதுவே வந்து வாங்கிக்கோ சார். அதுவா வந்து வாங்கிக்குமா? அப்பா கொண்டா. ஏண்டா ஏற்கனவே நான் கரடி கிட்ட ஒரு தடவை மாட்டி வாயெல்லாம் புண்ணாய் போய் கிடக்கா. இந்த தடவை நீ கொண்டு விடா. நான் மாட்டேன். உனக்கும் கரடி தான் ராசி. சரிடா, இந்த தடவை முதுகெல்லாம் புண்ணா போகுதாடா. மறுபடியும் நான் தானாடா. டேய் இந்த வழி தான் போயிருப்பாங்க. யோ இதுக்கு மேல போக முடியாதியா? அப்படியே போகணும்னா 2 கிலோமீட்டர் சுத்தி தான் போக முடியும். அப்ப கண்டிப்பா இந்த ஏரியாவில் தாண்டா இருப்பாங்க. நீங்க 3 பேரும் தனித்தனியா தேடுங்கடா. எங்க பார்த்தாலும் போட்டுருங்க. யார் கையில கிடைச்சாலும் போட்டுருங்கடா. காட்டுக்குள்ள வந்து ஏன் அப்படி தொல்லை கொடுக்குறீங்க? ஒரு அளவு இல்லையா? நீ வழிகாட்டினது போதும், கிளம்பு. வீணா ஏதோ ஒண்ணு தூக்கிடுவாரு. துப்பாக்கி காட்டாரு. வாங்க சார் போலாம். ஏன் சார் நம்மள கவர்மெண்ட் எல்லாம் துப்பாக்கி கொடுக்க மாட்டாங்க? மான சுட்டு தோலை வித்துருவாயினுதான். வா வா. யோ குமரேசா, என்னையா இவ்வளவு பெரிய காட்டுக்குள்ள நம்ம பையனை எப்படியா தேடுறது? பெத்தவே நானு. இதை விட பெரிய காடா இருந்தாலும் தேடுவேன். என்னப்போ? யோ அந்த ஏட்டையா சொன்னதை பார்த்தா இன்ஸ்பெக்டர் நம்ம பையனை விட மாட்டான் போலயா? ஏயா குளவென்றவன் கையில என் மயன் கிடைப்பேன், காப்பாத்த வந்து என் கையில கிடைக்க மாட்டானா? இங்க பார், உன்னால முடிஞ்சா தேடு, இல்லைன்னா கூட இருந்து உசுறு எடுக்காம எங்கேயா போ. சரியா போயா. எங்கேயா யானை வச்சு செத்துப்போ போ. இவனு வேற கூட கூட்டிட்டு அலைய வேண்டியது. எல்லாம் நான் புள்ள பத்த நேரம் போ. சார் கூட்டு போய் ஏன் சார் பாதியில கட்டி விட்டானுங்க? பசங்க இருக்கிற இடத்த அவங்க நெருங்கிட்டாங்க. நெருங்கி என்ன சார் பண்ணுவானுங்க? நெருங்கி என்ன கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க? கொலை தான் பண்ணுவாங்க. நம்மளால எதுவும் பண்ண முடியாதா சார்? டேய் ஒரு கொலை நடந்தா போலீஸ் கிட்ட சொல்லலாம். போலீஸே கொலை பண்ணா என்ன பண்ணுவ? இங்க இருக்கிற கண்ட்ரோல்ல நீங்க எதுவும் பண்ண முடியாதா சார்? ஆமா ஆமா, ஒரு கரடியவே கண்ட்ரோல் பண்ண முடியல. இல்லாதெல்லாம் பேசிக்க சார். இது கரடிக்கு சார். அது என்ன இங்கேடா வரப்போகுது? டேய் ஒரு அதிகாரினோட பார்க்காம அது என்ன கைதட்டி கூப்பிடுறது? நான் இல்ல சார். நீ இல்ல. அங்க பாருங்க. டேய் கரடி உன்னை கூப்பிடுதுடா. என்ன இல்ல சார், உங்களை தான் கூப்பிடுது. மறுபடியுமாடா? மறுபடியும் தான். என்னைய கூப்பிடுதுடா. நீங்க போங்க. உட்கார சொல்லுதுடா. ஏண்டா சரக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணி கரடி அடிக்குதுடா. யாரா கத்து கொடுத்துருப்பா? காசை வாங்கிட்டு கண்ட வடையெல்லாம் உள்ள விடாதடான்னு சொன்னேன். அவங்க என்னென்ன பண்றாங்களோ அதையெல்லாம் கத்துக்கிட்டு பாடா படுத்துதடா. பாக்கெட்டுக்குள்ள கைய விட்டுருச்சுடா. காசு தானே சார், போனா போட்டோம். ஏன் சார் அடிக்குது? பாக்கெட்டு ஓட்டடா. சுப்ரமணி அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இது என்னடா புது கதையா இருக்கு? இரு நானும் வரேன். சுப்ரமணி என்ன பண்ணிட்டு இருக்க? இவங்க எப்படி சார் கரடி கிட்ட கொஞ்சிரா, முத்த வேற குடுக்குறா. இவங்கெல்லாம் கெட்ட பசங்க. நீ ரொம்ப அழகா இருக்க.
ஏண்டி சுப்பிரமணின்னு புலம்பிக்கிட்டு திருவியே அது இதுதானாடி? நான் கூட ஏதோ நாய் ரேஞ்சுக்கு இருக்கும்னு நினைச்சேன். என் தந்தண்டி கரடியை பிடிச்சிருக்காயா? அம்மா இனி ஒரு நிமிஷம் தாமதிக்கப்படாது. இவ கழுத்துல தாலியா கட்டி சாந்தி மூர்த்தி அதுவும் நான் தான் தாலியை கட்டக்கூடாதே. தாலியை கட்டி ஆகணும். ஏய் எதிரி அரும்பாடு ஒன்றை நான் இருக்கும்போது கரடியை கொஞ்சிரியா? அரவிந்த், தாகமா இருக்கு, தண்ணி வேணும். எடுத்துட்டு எங்க போன? திவ்யா 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 மறைஞ்சு கிடந்த உலகம் இப்போ முழுசா விரியுதே. வலிய கொடுத்த நெருஞ்சி முள்ளு குறிஞ்சியானதே. செல்லும் வழி எங்கெங்கும் தீராத மேகங்கள் வெயிலை உறிஞ்சி மழையை தூவிட. பொல்லாத காயங்கள் இல்லாமல் போகத்தான்
மூடல் பகலின் மொழியானது மரணம் தாண்டி வாழும் ஒரு ஜனனம் மாறும் நாம் ஆயுள்நகையை தாண்டி நெடுழி காதல் வாழுமே வக்கீலே வக்கீலே யோ என்ன என் மேல பாத்தியா? அந்த பையனோட அப்பா நீங்க தானே? ஆமா. அந்த இன்ஸ்பெக்டர் கையில துப்பாக்கி வச்சுக்கிட்டு உங்க பையனை கொல்லாம விட மாட்டேன்னு காடு பூரா சுத்திக்கிட்டு இருக்காரு. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? அந்த இன்ஸ்பெக்டர் நீங்க பாத்தீங்களா? அவன் இருக்கிற இடத்துக்கு நீங்க போகணுமா? வாங்க என் கூட. வாங்க 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 போலாம், நடங்கயா. வாங்க. திவ்யா சொல்லு அரவிந்த். கேமரா ஜிப் நிக்க திவ்யா. நிஜமாவா? எப்படியாவது இந்த ஜிப் பிடிச்சாங்கன்னு தப்பிச்சிடலாம். சரி சரி சீக்கிரம் இறங்குடா, ஜீப் கிளம்பிட போகுது. டேய், என் அப்பாடா. நம்மள கண்டுபிடிச்சிடுவாரோ? எனக்கு பயமா இருக்குடா. டேய், நீங்க இங்க தான் இருக்கீங்கன்னு நல்லா தெரியும். வெளியே வாங்கடா, மரியாதையா வெளியே வாங்கடா. வெளியே வாங்கடா, வெளியே வாங்கடா. ஓ, நீயா? உன் பிள்ளைய காப்பாத்து ரொம்ப தூரம் வந்திருக்கு போல. ஏன் நான் இங்க வருவேன்னு எதிர்பார்க்கலையா? ஏய், உனக்கு ஓம் பொண்ணு முக்கியம்னா எனக்கு ஏன் மையம் முக்கியம்? பொண்ணுங்க கழுத்துல இருக்கிற செயின் அடிக்கிற திருட்டு பையன் அவன் இன்ஸ்பெக்டர் பொண்ணை இழுத்துட்டு வந்துருவான். அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? உன் பையன் சாவு என் கையால தான்டா. நீ மயனை கொல்லுவ, நான் உட்காந்து வேடிக்கை வாப்பனா? ஏய், நீ இப்படிலாம் செய்வேன்னு தெரிஞ்சுதான் ஓ ஐக்கியத்தனத்தை பூரா ஏற்கனவே போய் எஸ்பி ஆஃபீஸ்ல சொல்லிட்டு வந்திருக்கேன். யோ, நீ எஸ்பி கிட்ட போ, இல்ல ஐஜி கிட்ட போ, நான் கவலையே பட மாட்டேன். முதல்ல ஒன்ன கொன்னுட்டு அப்புறம் உன் புள்ள கதையை முடிக்கிறேன்டா. டேய் வாடா, சுடா சுடா, உனக்கு தைரியம் இருந்தா சுடா சுடா பாப்பா. பொறுமை பொறுமை. விட்டா எங்க அப்பா குற்றம் போல் இருக்கு. வா போலாம். டேய் வாடா. வா 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 வா.
Mm-hmm.